நபிகளாருடைய சொல் எனக்கு போதாது, நபிகளாருடைய அறிவிப்பு எனக்கு போதாது. நபி தோழர்களிடம் வளமை இல்லை என்றால் நபிகளாருடைய செய்தியை கூட தூக்கி வீசக்கூடியவர்களாக இந்த சலஃபி கும்பல் இருக்கிறாங்களா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் யார் இந்த சலஃபிகள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த கேள்விக்கான விடையை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற 10 மாத கால செயல் திட்டம் எடுக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு தரும் படிப்பினைகளையும் பண்புகளையும் எடுத்துரைத்து வருகிறோம். அந்த வகையில் இந்த மாதம் இறை செய்தியை இறுக பற்றிய இப்ராஹிம் நபி என்ற தலைப்பின் கீழாக வஹீயினுடைய முக்கியத்துவத்தை நாம் மக்கள் மத்தியிலே உணர்த்தி வருகிறோம். ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலையில் இறை செய்தி மட்டுமே இஸ்லாம் என்ற மார்க்கத்தினுடைய அடிப்படைக்கு முரணாக மக்களை தவறான வழியில் வழிநடத்தக்கூடியவர்களாக சில கொள்கையினர் மக்கள் மத்தியிலே உலா வருகின்றார்கள். அவர்களை குறித்த தெளிவையும் அவர்களுடைய கொள்கை குறித்த தெளிவையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையினை நமக்கு திருமறை குர்ஆனிலே மிக ரத்தின சுருக்கமான ஒரு வசனத்தின் மூலமாக எடுத்து சொல்லுகிறான். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹுக்கே உரியது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சொந்தக்காரன், இந்த மார்க்கத்தினுடைய உரிமையாளன் அல்லாஹ் மட்டும்தான். அவனை தவிர்த்து இந்த மார்க்கத்துக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இந்த மார்க்கத்தினுடைய பொறுப்பாளியாக ஆகிவிட முடியாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இந்த மார்க்கத்தினுடைய சொந்தக்காரனாக பொறுப்பாளனாக இருக்கிறான் என்று இந்த வசனம் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இஸ்லாத்தின் அடிப்படை கலிமாவினை பிரதிபலிக்கிறது. அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய கலிமாவை மொழிகின்றோம். இந்த கலிமா சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான புரிதல் என்னவென்றால், அல்லாஹ்வை தவிர்த்து விட்டு இன்னொரு கடவுளை வணங்காதீர்கள் என்று மட்டும் இந்த கலிமா நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை.
அல்லாஹ்வையும் வணங்கிவிட்டு இன்னொரு மனிதரையும் வணங்கி கொண்டிருக்காதீர்கள் என்ற அடிப்படையை மட்டும் சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த கலிமா சொல்லித் தருகின்ற அடிப்படை, அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எந்த விதத்திலேயும் எந்த மனிதருக்கும் கிடையாது. அணுவளவு கூட அல்லாஹ்வுடைய அதிகாரம் ஒரு படைப்பினத்துக்கு இருக்கிறது என்று நாம் கற்பனை செய்துவிடக் கூடாது என்ற ஏகத்துவ கொள்கை என்று முழங்குகிறோமே, அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற தத்துவத்தை மிக தெளிவாக லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவனுடைய அதிகாரத்தில் எந்த ஒரு அதிகாரத்திலையும் யாரையும் நாம் கூட்டாக்கிவிடக் கூடாது என்பது கலிமா நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். அந்த பாடத்தை இந்த வசனம் பிரதிபலிக்கிறது. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான், அவனை தவிர்த்து வேறு பொறுப்பாளிகள் கிடையாது. மார்க்கத்துக்கு வேறு பொறுப்பாளிகள், வேறு சொந்தக்காரர்கள் இருப்பதாக நீங்கள் கற்பனையிலையும் நினைத்து விடாதீர்கள். இது இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான பாடம். ஏன் இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் தான் சொந்தக்காரன் என்றால், இந்த மார்க்கத்தில் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நன்மை, எதை செய்தால் பாவம், எது ஹராம், எது ஹலால், இந்த மார்க்கம் தொடர்பான எல்லா விஷயங்களையும் எல்லா வழிகாட்டல்களையும் சொல்லித் தருகின்ற பொறுப்பாளன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று இந்த வசனம் நமக்கு புரிய வைக்கிறது. அதை அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சூரத்துல் அஅராஃபிலே தெளிவுபடுத்துகிறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட செய்தியை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை பின்பற்றாதீர்கள். நீங்க மார்க்கம்னு ஒன்றை செய்வதாக இருந்தால், மார்க்க விவகாரம் என்று ஒன்றை பின்பற்றுவதாக இருந்தால், அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது, அதை மட்டும்தான் பின்பற்றணும். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி எது? திருமறை குர்ஆன், ஆதாரபூர்வமான நபிமொழிகள். இந்த இரண்டு செய்தி தான் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அருளப்பட்ட செய்தி. அதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். மார்க்கத்துக்கு அல்லாஹ் மட்டும்தான் பொறுப்பாளன் என்று சொல்லிவிட்டான். இந்த மார்க்கத்துக்கு நான் மட்டுமே உரிமையாளன் என்பதை இறைவன் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டான். அப்படி தெளிவுபடுத்திய பிறகு மற்றவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மார்க்க கருத்துக்களாக நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால், மார்க்கத்துக்கு வேறொரு பொறுப்பாளன் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள். மார்க்கத்துக்கு வேறொரு உரிமையாளன் இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்கிறீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மார்க்க அங்கீகாரம் பெற்றதாக நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால், வேறு பொறுப்புதாரிகளை எடுத்துக் கொள்கிறீர்கள். மார்க்கத்திலே வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்பது அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி, வஹி செய்தி, இறை செய்தி. அந்த இறை செய்தி மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தியை தவிர இதை தாண்டி எந்த மனிதருடைய கருத்துக்களும் மார்க்க ஆதாரமாக ஆகாது. இது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற அடிப்படை. இந்த அடிப்படைக்கு மாற்றமாகத்தான் இன்றைக்கு பல்வேறு தவறான வழிகேடான கொள்கையை மக்கள் மத்தியிலே சிலர் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதுல ஒரு கொள்கை தான் சலஃபியா என்று சொல்லப்படுகின்ற கொள்கை, அல்லது தங்களை மன்ஹஜு சலஃப் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. நாங்கள் சலஃபு வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள். மன்ஹஜ்னா வழிமுறை, சலஃபுனா முன்னோர்கள், முன்னோர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்வார்கள். அல்லது சலஃபியா, நாங்கள் முன்னோர்களை சார்ந்தவர்கள் என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொள்வார்கள். சரி, முன்னோர்களை சார்ந்தவர்கள்னா யாரு, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது நமக்கு புரியவே புரியாது. ஏன் புரியாது? அவர்கள் அறிவுபூர்வமாகவோ ஆதாரபூர்வமாகவோ தங்களுடைய கொள்கையை முன்வைக்கவில்லை.
திருமறை குர்ஆனுடைய ஆதாரபூர்வமாக தங்களுடைய கொள்கையை அவர்கள் முன்வைத்தார்கள் என்றால் அது மக்களுக்கு பளிச்சென்று புரிந்துவிடும். அதை விட்டுவிட்டு தங்களுடைய யூகத்தை, தங்களுடைய மனோ இச்சையை மட்டுமே ஆதாரமாக கொண்டு சலஃபியா, முன்னோர்களை சார்ந்தவர்கள் என்று தங்களுக்கு ஒரு கொள்கையை சூட்டிக் கொள்கிறார்கள் என்றால் அது குழப்பமானதாகவும் மக்களை தடம்புரளச் செய்யக்கூடியதாகவும் தான் இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முன்பெல்லாம் ஒரு 80-90கள்ல இந்த தௌஹீது பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே சென்றடைவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் நாம எப்படி இருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ ஷாஃபி, நான் ஹனஃபி. ஷாஃபி ஹனஃபினா என்ன? நீ ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவன். ஷாஃபி என்கின்ற ஒரு இமாம் சில புத்தகங்களை எழுதியிருக்கிறார், சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மார்க்க ஆதாரம் என்று பின்பற்றக்கூடியவர்கள் ஷாஃபியாக்கள், ஷாஃபி மதுஹபினர். இப்படி இருந்தோம். இன்னொரு பக்கம் அபூ ஹனீஃபா இமாம் எதையெல்லாம் தன்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறாரோ அதுவெல்லாம் மார்க்க ஆதாரம் என்று பின்பற்றக்கூடியவர்கள் ஹனஃபியாக்கள், ஹனஃபி மதுஹபினர் என்று நாம் இருந்தோம். இப்படி ஷாஃபியாகவோ ஹனஃபியாகவோ மாலிகியாகவோ ஹம்பலியாகவோ ஏதோ ஒரு இமாமனுடைய கருத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருந்தோம். அதை தவறு என்று உணர்ந்து இறை செய்தி மட்டுமே மார்க்கம் என்கின்ற இறைவனுடைய தூய இஸ்லாத்திலே நாம் இன்றைக்கு சங்கமித்து இருக்கிறோம். அதை வழிகேடு என்று சொன்னவர்கள் ஷாஃபி ஹனஃபி என்று பிரிந்து கிடப்பது மார்க்கத்தில் இல்லை. ஷாஃபியோ அபூ ஹனீஃபாவோ மார்க்க அத்தாரிட்டி கிடையாது, மார்க்கத்தினுடைய பொறுப்புதாரிகள் கிடையாது. மார்க்கத்தினுடைய பொறுப்பாளர் அல்லாஹ் மட்டும்தான். அவனுடைய செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அவனுடைய செய்தி திருமறை குர்ஆன், ஆதாரபூர்வமான நபிமொழிகள். அதை தாண்டி ஒரு மனிதருடைய கருத்தை பின்பற்றுவது மார்க்கமாகாது, இது மாபெரும் வழிகேடு என்று பிரச்சாரம் செய்தவர்கள், ஏகத்துவம் பேசியவர்கள், தங்களை தௌஹீதுவாதிகள் என்று மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தியவர்கள், மதுஹபை 4 மதுஹபுகளில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றாதவர் இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று சொல்லப்பட்ட பொழுது அந்த பள்ளிவாசலில் இருந்து விரட்டப்பட்டவர்கள். நீ ஷாஃபியா இருந்தா இந்த பள்ளிவாசலுக்கு வா, அபூ ஹனீஃபாவை பின்பற்றுவதா இருந்தா இந்த பள்ளிவாசலுக்கு வா, மாலிகியை பின்பற்றுவதாக இருந்தால் இந்த பள்ளிவாசலுக்கு வா, அஹ்மது பின் ஹம்பலை பின்பற்றுவதாக இருந்தால் இந்த பள்ளிவாசலுக்கு வா. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் என்று இருந்தால், குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுவன்னா இந்த பள்ளிவாசலுக்கு வராது என்று விரட்டும் பொழுது விரட்டப்பட்டவர்கள், சமூக புறக்கணிப்புக்கு உள்ளானவர்கள், இப்படியெல்லாம் தியாகங்களை செய்தவர்கள் தான், இப்படியெல்லாம் தௌஹீதுக்காக பாடுபட்டவர்கள் தான், தௌஹீதை பேசிய நாவுகள் தான் இன்றைக்கு சொல்கிறது நாங்கள் சலஃபியாக்கள். கொஞ்சம் அறிவுபூர்வமா இருக்குதான்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். சலஃபியானா என்ன சொன்னோம்? முன்னோர்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் சொன்னோம். இமாம் நான் ஷாஃபி, ஷாஃபிங்கிற ஒரு இமாம சார்ந்தவன் என்று மக்களில் நாம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, மக்கள் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது இது வழிகேடு என்று சொன்னவர்கள். நான் ஹனஃபி, இமாம் அபூ ஹனீஃபாவை நான் சார்ந்தவன் என்று சொல்லும் பொழுது இதை வழிகேடு என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தங்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால், நான் சலஃபி, நான் ஒரு இமாம சார்ந்தவன் இல்ல, இமாம் ஷாஃபிங்கிற ஒரு நபரை சார்ந்தவன் இல்ல, இமாம் அபூ ஹனீஃபான்னு ஒரு நபரை சார்ந்தவன் இல்ல, ஒட்டுமொத்த முன்னோர்களையும் சார்ந்தவன். ஒரு இமாமை சார்ந்தவன் என்று தன்னை முஸ்லிம்கள் அறிமுகப்படுத்திய பொழுது அதை வழிகேடு என்றவர்கள் இன்றைக்கு நாங்கள் ஒட்டுமொத்த முன்னோர்களையும் சார்ந்து விட்டோம். ஒட்டுமொத்த முன்னோர்களும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள், அவர்களுடைய கருத்துக்கள் மார்க்க ஆதாரங்கள் என்று மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை நோக்கி செல்லக்கூடியதை பார்க்கிறோம். இவங்கெல்லாம் தங்களை தௌஹீதுவாதிகள் என்று அறிமுகப்படுத்திய காரணத்தினால், ஆரம்ப காலத்தில் ஏகத்துவத்துக்காக பாடுபட்ட காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே என்ன எண்ணம் இருக்குதுன்னா, அவங்களும் தௌஹீதுவாதிகள் தானே, அவங்களும் ஏகத்துவவாதிகள் தானே, அவங்களும் தர்கா கூடாதுன்னு தானே சொல்றாங்க, அவங்களும் மதுஹபு பள்ளிகளில் விரட்டப்பட்டவர்கள் தானே, அவங்களும் நாமளும் ஒண்ணுதானே
என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தௌஹீத் என்கின்ற போர்வையை போர்த்தி கொண்டு மதுஹபுவாதிகள் எவ்வளவு பெரிய வழிகேட்டை இந்த சமுதாயத்திலே விதைத்தார்களோ, 4 மதுஹபுகளில் ஏதேனும் ஒன்றை நீ சார்ந்திருக்க வேண்டும் என்கின்ற மார்க்கத்துக்கு முரணான கொள்கையை சொன்னார்களோ, அதற்கு சற்றும் குறையாத ஒரு வழிகேட்டை நாம் முன்னோர்களை சார்ந்திருக்க வேண்டும் என்கின்ற பெயரில் தௌஹீது போர்வையை போர்த்தி கொண்டு இன்றைக்கு ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இது விஷயத்துலதான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இவன் போர்த்தி வரக்கூடிய போர்வை தௌஹீது போர்வை. தௌஹீது போர்வையை போர்த்தி இருப்பதினால் இவன் சொல்வது, இவர்கள் மொழிவது எல்லாம் சரி என்று நாம் நினைத்து விடக் கூடாது. யார் என்ன சொன்னாலும் எப்படி ஆதாரம் கேட்போமோ அது போல ஆதாரம் இந்த கொள்கைக்கு இருக்குதான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த சலஃபியாக்கள் என்கின்ற பெயரில இவர்கள் நாங்கள் முன்னோர்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, முன்னோர்கள்னா யாரு அப்படின்னா அதுலயே அவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது. அதுலயே அவர்களுக்கு ஒரு நிலையான கொள்கை கிடையாது. எப்படியெல்லாம் அவங்க முரண்படுவாங்கன்னா, சலஃபுகள் அப்படின்னா முன்னோர்கள் அப்படிம்பாங்க. சலஃபுங்கிற வார்த்தை அரபு வார்த்தைக்கு முன்னோர்கள்னு பொருள். சரி, யாருப்பா அந்த முன்னோர்கள் அப்படின்னு கேட்டா ஒரு சாரார் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நபி தோழர்கள் தான் அந்த முன்னோர்கள் அப்படிம்பாங்க. சரி, இது ஒரு பக்கம் ஒரு கூட்டம் நிக்கும். இன்னொரு பார்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நபி தோழர்கள் மட்டுமல்ல, சலஃபு முன்னோர்கள் என்றால் நபி தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபீன்கள், இந்த 3 தலைமுறையினரையும் குறிக்கும். நபி தோழர்களையும் குறிக்கும், தாபீன்களையும் குறிக்கும், தபா தாபீன்களையும் குறிக்கும். இந்த 3 தலைமுறையினரும் சலஃபுகள் முன்னோர்கள் என்று இப்படி ஒரு பாட்டு நிப்பாங்க. அவங்க இருப்பதே 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. ஆனா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கொள்கையை பாத்தீங்கன்னா அது ஒரு 200 கொள்கை இருக்கும். எப்படி ஒரு கூட்டம் ஒரு பார்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நபி தோழர்கள் மட்டும்தான் முன்னோர்கள். நபி தோழர்கள் மட்டும் முன்னோர் இல்ல, நபி தோழர்களும் முன்னோர்கள், தாபீன்களும் முன்னோர்கள், தபா தாபீன்கள் முன்னோர்கள். இது 2வது கூட்டம். 3வது ஒரு கூட்டம் வருவாங்க. இவங்க மட்டும் கிடையாது, எந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த இமாம்களாக இருந்தாலும் அவர்களும் முன்னோர்கள் தான். அவங்க எந்த காலத்துல வாழ்ந்துட்டு போகட்டும், நமக்கு முன்னாடி இருக்கிறாங்களா, நமக்கு முந்தைய காலத்துல வாழ்ந்தாங்களா, அவர்களும் முன்னோர்கள் தான். அவர்களையும் முன்னோர்களுடைய பட்டியல தான் சேர்க்கணும். அப்ப ஷாஃபி இமாம் வருவாரா? வருவாரு. அபு ஹனீஃபா வருவாரா? வருவாரு. இதைத்தானே வழிகேடு என்று சொன்னீர்கள். இப்போது நாங்கள் சொல்ல மாட்டோம், எல்லா முன்னோர்களையும் பின்பற்றுவோம் என்று இப்படி ஒரு சாரார். இன்னொரு சாரார் வருவாங்க, நாங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்றோம் அப்படின்ட்டு, இந்த முன்னோர்கள்ல நபி தோழர்களோ, தாபீன்களோ, தபா தாபீன்களோ அல்லது மற்ற இமாம்களோ தனிநபருடைய கருத்தை நாங்க பின்பற்ற மாட்டோம், எல்லாரும் சேர்ந்து சொல்ற முடிவை தான் நாங்க பின்பற்றுவோம். இப்படி ஒரு சாரார். இவங்களுடைய அடிப்படையை யோசித்தால் இந்த முரண்பாடுகள் எவ்வளவு அவர்களுடைய கொள்கைக்கு எதிரானது என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். இவங்க சலஃபியா கொள்கையை நாம பின்பற்றணும், முன்னோர்களை பின்பற்றணும், முன்னோர்களின் கொள்கையிலே தான் நாம இருக்கணும், முன்னோர்கள் சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவிக்காமல் இருக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாம குரானையும் ஹதீஸையும் விளங்கினால் நாம முரண்படுவோம், நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வரும். நான் குரான் வசனம் ஒரு விதமா விளங்குவேன், நீங்க குரான் வசனத்தை ஒரு விதமா விளங்குவீங்க. இப்ப நாம 2 பேரும் சேர்ந்து நபி தோழர்கள் மேலேயோ அல்லது மற்ற முன்னோர்கள் மேலேயோ பழி போட்டுட்டோம்னா அவங்க கருத்துல நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சிடலாம்ல. ஒற்றுமை வர வேண்டும் என்பதற்காகத்தான், கருத்து வேறுபாடு இருக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த முன்னோர்களுடைய கொள்கையிலே நாம இருக்கணும் பாங்க. அந்த கொள்கையில இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? கருத்து வேறுபாடு வரக்கூடாது. ஆனா அவங்களுடைய அடிப்படையே கருத்து வேறுபாடு தான். கருத்து வேறுபாடு வரக்கூடாது என்பதற்காக எந்த கொள்கையை சார்ந்திருக்க வேண்டும், எந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும், எந்த முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்களோ அதிலேயே அவர்களுக்கு கருத்து வேறுபாடு களையப்படவில்லை. அதிலேயே அவர்களுக்கு 1008 கருத்துக்கள் இருக்கிறது. நபி தோழர்களை மட்டும்தான் பின்பற்றணும்னு ஒருத்தவங்க சொல்றாங்க,
இல்ல 3 தலைமுறையை பின்பற்றணும்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, இல்ல இஜ்மாவைத்தான் பின்பற்றணும்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இப்படி அவர்களுடைய கருத்துக்களுக்கு மத்தியிலேயே ஒற்றுமை இல்லாமல் அடிப்படையிலேயே முரண்பட்டு நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இவர்களுடைய கொள்கை எவ்வளவு அபத்தமானது என்பதை நாம சில விஷயங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளணும். என்ன விஷயம்னா, சில அவர்கள் பேசிய பேச்சுக்கள்ல சில கிளிப்பிங்களை போடுறோம். அதை நாம பார்த்தாலே இவர்கள் எவ்வளவு முரண்படக்கூடியவர்கள் என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக ஒரு அந்த சலஃபி கொள்கையை சார்ந்த ஒரு நபர் பேசுகிறார். பண்றாங்க. 2 பேருடைய இஜ்திஹாதுல யாருடைய இஜ்திஹாதுல தவறு இருக்கும். ஆனா இன்னொரு நபி தோழர் ஆதாரமாக தான் சொல்லியிருப்பாரு, சரியாகத்தான் சொல்லியிருப்பாரு. அந்த நபி தோழருடைய கருத்தை எடுத்துக்க. ஒரு நபி தோழருடைய கருத்தும் ஆதாரம் தான். ஒரு நபி தோழருடைய கருத்தும் ஆதாரம் தான் அப்படின்னு இவர் சொல்றார். சரியா? இவரும் சலஃபி கொள்கையை சார்ந்தவன் நான் என்று அறிமுகப்படுத்தியவர் தான். நான் ஒரு சலஃபி அப்படின்னு அறிமுகப்படுத்தியவர். இவர் என்ன சொல்றாரு? ஒரு நபித்தோழர், ஒரு சிங்கிள் நபித்தோழர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றால் அதுவும் ஆதாரம் தான் அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்லும் பொழுது நாம் சில விஷயங்களை முன்வைத்தோம். அதெல்லாம் நான் பின்னாடி முழுமையாக விளக்குகிறேன். என்ன முன்வைத்தோம்னா, இப்படி நபித்தோழருடைய கருத்தெல்லாம் மார்க்கம்ங்கிறீங்களே, நபித்தோழர்களே பல்வேறு கருத்து முரண்பாடுகள் பெற்றிருக்கிறாங்களே, மார்க்கத்துக்கு முரணாக நடந்திருக்கிறாங்களே, மார்க்கத்துக்கு முரணாக அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்களே, அடிப்படை விஷயங்கள் கூட அறியாமல் இருந்திருக்கிறார்களே, அப்ப எப்படி அவர்களை பின்பற்ற முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே இன்னொரு தாவு தாவுனாங்க. என்ன தாவு தாவுனாங்கன்னா, நாங்க ஒரு நபித்தோழரை பின்பற்றணும்னு சொல்லல, ஒட்டுமொத்த நபித்தோழர் அப்படின்னாங்க. கவுலு சஹாபிக்கும் ஃபஹ்மு சஹாபாவுக்கும் வித்தியாசம் தெரியல. கவுலு சஹாபின்னா அர்த்தம் ஒரு சஹாபியுடைய கூற்று, தனிப்பட்ட ஒரு சஹாபியுடைய கருத்து. அதை யாராவது இங்க வந்து பின்பற்றி ஆகணும் நடமுடிக்கிறோமா? இவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் உள்ளவர் சொன்னவரு ஒரு நபித்தோழருடைய கருத்தும் மார்க்க ஆதாரம் தான். இப்ப பேசுறவர் என்ன சொன்னாரு? ஒரு நபித்தோழருடைய கருத்தை பின்பற்றணும்னு நாங்க யாராவது அடம் பிடிக்கிறோமா? அப்படி நாங்க பின்பற்ற சொல்லல, ஒட்டுமொத்த நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய கருத்தை பின்பற்றணும் அப்படின்னாங்க. இப்ப இதுக்கெல்லாம் பின்னாடி விளக்கம் நம்ம சொல்லுவோம். இவரும் தன்னை சலஃபின்னு சொல்லக்கூடியவர் தான். ஒரு நபித்தோழரை பின்பற்றணும்னு சொல்றவரும் சலஃபி தான். ஒரு நபித்தோழரை பின்பற்றணும்னு இங்க யாரும் அடம் பிடிக்கல, எல்லா நபித்தோழர்களும் சேர்ந்து சொன்ன முடிவைத்தான் பின்பற்றணும்னு சொல்றவரும் சலஃபி தான். இடம்பெற்றிருக்கு. ஒரு ரசூல்லா தொழுது முடிச்சிட்டு பள்ளிவாசல்ல அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு நபித்தோழர் வரார். அவர் இன்னும் தொழல. இப்ப ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு ஜமாத்து வைத்து நடத்தி தர்மம் செய்த நன்மையை பெற்றுக்கொள்பவர் உங்களில் யார் இருக்கிறார் அப்படின்னு ரசூல்லா கேட்கிறாங்க. ஒரு நபித்தோழர் எழுந்து போய் அவருக்கு ஜமாத்து வைக்கிறார். அப்ப 2 பேரும் ஜமாத்தாக சேர்ந்து தொழுதாங்க. ஒரு ஜமாத்து முடிந்தாலும் இன்னொரு ஜமாத்து வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு இந்த ஆதாரபூர்வமான நபிமொழியை வைத்துத்தான் பிரச்சாரம் செய்தோம். ஆரம்ப கட்டத்துல மதுஹபை சார்ந்த பள்ளிவாசல்கள்ல போர்டே வைக்கப்பட்டிருக்கும். என்ன போர்டு? 2ஆம் ஜமாத்து வைப்பதற்கு அனுமதி இல்லைன்னு. 2ஆம் ஜமாத்து வைப்பதற்கு அனுமதி இல்லை. ஹதீஸ் எதை சொல்லி தருதோ அதை நடைமுறைப்படுத்த அனுமதி இல்லைன்னு மதுஹபு பள்ளிகள்ல வச்சாங்க. அதே வேளையத்தான் இன்னைக்கு இந்த சலஃபியாக்கள், நாங்களும் தௌஹீத்வாதிகள் தான் சொல்றாங்களே, அவங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா 2ஆம் ஜமாத்து வைக்கவே கூடாது, அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா அவர் சொல்லக்கூடியதை பாருங்க. இவர் யாருன்னா, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்க ஆதாரம்னு சொன்னாரே, அவர் வரக்கூடிய கொள்ளைப்புற வழியை பாருங்க. காட்ட முடியாது. தர்மம் செய்கின்றவர் யாருன்ற ரசூலுல்லாஹ் கேட்ட நேரத்துல எல்லா நபித்தோழரும் சட்டப்படி எழுந்து போயிருக்கணும். இதுல வந்து தர்மத்துடைய உணர்வு இருந்தா. ஆனா ஒரே ஒரு நபித்தோழர் என்ன செய்யாரு? எழுந்து போனார் என்ற செய்தியில் இருந்து இந்த வளமை நபித்தோழர்களுக்கு மத்தியில் என்ன செய்யல, இருக்கவில்லை என்பதெல்லாம் தெளிவாக. அப்ப இவரு 2வது ஜமாத்து கூடாதுங்கிறார். ஏன் கூடாது? ஹதீஸ் இருக்குதே, தெளிவா ஹதீஸ் இருக்குதே, ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செஞ்சாங்களே, ஜமாத்து ஒருவருக்கு வைத்து உதவுவது தர்மம் செய்கின்ற நன்மையை பெற்றுத்தரும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அது போதாதான் கேட்டா எனக்கு அது போதாது. யாரு சொல்றா? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கோ, அந்த இடத்துக்கு எந்த மனிதருடைய கருத்தும் வராதுன்னு ஃபர்ஸ்ட் பேசினாரே, அவரு கொள்ளைப்புற வழியா எப்படி வராருன்னா, அது ரசூலுல்லாஹ் சொன்னா மட்டும் நான் எப்படி ஏத்துக்கிறது? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா மட்டும் நான் ஏத்துக்க முடியுமா? நாங்கெல்லாம் யாரு? சலஃபியாக்கள். அப்ப எங்களுக்கு என்ன வேணும்? நபி தோழர்கள்ட்ட அந்த வளமை இல்லையே.
எல்லா ரசூல்ல தர்மம் செய்கிற நன்மைன்னு அறிவிச்ச உடனே ஒரே ஒரு நபித்தோழர் தான் எந்திரிச்சு போனாரு. அங்கு பள்ளிவாசலுக்கு வந்து எல்லா நபித்தோழர்களும் எழுந்திருச்சு போலையே. அப்ப நபித்தோழர்கள்ட்ட வழக்கம் இல்லதானே? நபித்தோழர்களிடம் வழக்கம் இல்லை என்றால் அந்த ஹதீஸை கூட நடைமுறைப்படுத்த முன்வராத கூட்டமாக இந்த சலஃபியா கொள்கை இருக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய டேஞ்சர். ஹதீஸ் சொல்லுது தெளிவா, தர்மம் செய்கின்ற நன்மை கிடைக்கும்னு. அந்த ஹதீஸ் எனக்கு போதாது, நபிகளாருடைய சொல் எனக்கு போதாது, நபிகளாருடைய அறிவிப்பு எனக்கு போதாது. நபி தோழர்களிடம் வளமை இல்லை என்றால் நபிகளாருடைய செய்தியை கூட தூக்கி வீசக்கூடியவர்களாக இந்த சலஃபி கும்பல் இருக்கிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தௌஹீத் ஜமாத்தை பார்த்து ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்ற அபாண்டத்தை சுமத்துவார்கள். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? நாம ஹதீஸ மறுக்கல, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படாது, குர்ஆனுக்கு முரண்படுகின்ற கருத்தை ஒன்று தரும் என்றால் அது ஹதீஸாக இருக்காது என்று சொல்லுகிறோம். ஆனா இவங்க ஒரு ஹதீஸை நடைமுறைப்படுத்துவதற்கு கூட நபித்தோழருடைய செயல் இருந்தாதான் நான் இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்துவேங்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான கொள்கையை சொல்லக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. இது இவர்களுடைய பேச்சிலையும் வெளிப்படுகிறது. அடுத்து ஒருத்தர் சொல்லக்கூடியதை பாருங்க. இது எவ்வளவு பெரிய மோசமான வார்த்தைங்கிறது சற்று கூர்ந்து கவனிங்க. இருக்கின்றோம். இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஆதாரம் எதுவென்றால் ஒரு ஹதீஸை விட மிகப்பெரிய ஆதாரம் தான் இந்த இஜ்மா என்பது. ஒரு ஹதீஸை விட மிகப்பெரிய ஆதாரம் எதுவா? இஜ்மாவா? மக்களிடத்துல பேசும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம், நாங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸை எல்லாம் ஆதாரம் இல்ல, இவங்க மனிதர்கள் தான் ஆதாரம் நான் சொல்றோம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கக்கூடியவர்களுடைய பேச்சில் என்ன வெளிப்படுகிறது? நபி தோழர்களுடைய வளமை இல்லைன்னா ஹதீஸை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். ஹதீஸை விட பலமான ஆதாரம், வலுவான ஆதாரம் இஜ்மா. இஜ்மானா என்ன? ஒரு காலத்துல வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்றுபட்டு சொன்ன கருத்து அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி நான் விளக்க சொல்றேன். இது எவ்வளவு ஆபத்தான கொள்கைங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிறேன். இது எவ்வளவு பெரிய மோசமான கொள்கைன்னு பாருங்க. மார்க்கத்தில் ஆதாரம் என்ற குர்ஆன் ஹதீஸ் என்ற ஆதாரத்துல ஹதீஸை விட மிகப்பெரிய வலுவான ஆதாரம் இஜ்மா என்று துணிந்து பேசுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணாக சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை தகர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. அப்ப இவர்கள் முரண் வரக்கூடாதுங்கிறதுக்காக சலஃபியாவை நோக்கி வாங்க, மன்ஹஜ் சலஃபை நோக்கி வாங்கங்கிறாங்களே. சலஃபியான என்னங்கிறதுல இத்தனை முரண்பாடு இருக்குதே, இவ்வளவு அபாண்டத்தை பேசுகிறீர்களே. இதனால் தான் இது தவறான வழிகேடான கொள்கைங்கிறோம். இதெல்லாம் நான் எப்படி வழிகேடுங்கிறது அடுத்து சொல்றேன். இது அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்தது பாருங்க. இதே சலஃபி கொள்கையை சார்ந்த ஒருவர் பேசுறார். இப்ப தொழுகை, கடமையான தொழுகை, ஐவேளை தொழுகை, இதுல ஒருத்தர் வேணும்னே தொழுகை விடுறார். அவருக்கு என்ன பாவம்? அது பெரும் பாவம். வேணும்னே ஒருத்தர் தொழுகை விட்டார்னா, கடமையான தொழுகையை தொழவில்லை என்றால் அது இறைவனிடத்தில் மிக பெரும் பாவம். என்ன தண்டனை? நரகம்தான். நரகத்துல அல்லாஹ் போடுவான். சரி, அவர்களுக்கு இந்த உலகத்துல எதுவும் தண்டனை இருக்குதா? மார்க்கம் அப்படி சொல்லல. இது சாதாரணமாக எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்த ஒன்று. ஆனா இவர் சொல்லக்கூடிய கருத்தை பாருங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு வக்து தொழுகை ஒருவன் விட்டாலும் அவனை கூப்பிட்டு அவனை அழைத்து அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், தௌபா செய்ய சொல்ல வேண்டும். தௌபா செய்யாத பட்சத்தில் அவனுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். தொழலைன்னா என்ன பண்ணணும்? கூப்பிட்டு வச்சு சொல்லி பாருங்க, உங்க பேச்சை கேட்கலையா கழுத்தை சீவிடுங்கிறார். இஸ்லாமிய ஆட்சி இருந்தா என்னவா? இது தண்டனையா? சரி, இப்படி சொல்றீங்கல்ல, இது யார் சொன்னதா சொல்றாங்க? அஹ்மத் இமாம் சொன்னாராம். அது ஆதாரமா? அஹ்மத் இமாம் ஆதாரமா? இவங்க பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றுறோம், அதை சஹாபாக்கள் புரிந்த விதத்தில் புரிகிறோம், அவர்களை தனி ஆதாரமாக சொல்லலாம் பாங்க. சரி, அப்படி உங்க பேச்சுக்கே வருவோம். இதுதான் உங்க கொள்கைனா, இத அஹ்மத் இமாம் எதுல இருந்து புரிஞ்சார்? இதுக்கு ஆதாரம் என்ன? இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதே,
அகமது இமாம் சொன்னார் என்ற ஆதாரம் காட்டுறீங்களே, என்ன ஆதாரம்? இவங்க கொள்கைப்படி இன்னைக்கு நிறைய பேரு சுத்தவே முடியாது, முஸ்லிமா இருக்க முடியாது. ஏன்? பல பேருக்கு இன்னைக்கு கடமையான தொழுகையில பல தொழுகையை விட்டுட்டு அலையறான். இவங்க கருத்துப்படி என்ன? மரண தண்டனை தான். மார்க்கம் எங்கேயாவது சொல்லியிருக்கா? மார்க்கம் சொல்லியிருந்தால் மாற்று கருத்தை இல்லை. மார்க்கம் எங்கேயாவது சொல்லியிருக்கா மரண தண்டனைன்னு? இல்லை. தொடர்ந்து சொல்றாரு பாருங்க என்ன தெளிவாக சொன்ன செய்தி. இங்க முஃப்தியாக இருந்து வஃபாத்தான ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் ரஹிமஹுல்லா, இப்னு பாஸ் என்று நம்ம சுருக்கமாக சொல்லக்கூடிய, ஒரு வக்து தொழுகை ஒருவன் வேண்டும் என்று விட்டால் அவன் மரணித்தால் குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலங்களில் அவனை அடக்கக்கூடாது. அவன் உயிரோடு இருந்தால் அவனையும் தொழக்கூடிய அவனுடைய மனைவியும் சேர்ந்து வாழ விடக்கூடாது. நிக்காஹ் பாத்தில். ஒரு ஆள் தொழலைன்னா அவர் பெரும்பாவி, அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் தௌபா செஞ்சு திருந்தினாதான் உண்டு, இல்லைன்னா அல்லாஹ்விடத்துல தண்டனை அனுபவிக்கணும். இது மார்க்கம் சொல்லக்கூடியது. இஸ்லாமிய ஆட்சி இருந்தா அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்ட கூடாது, கஃன் இடக்கூடாது, முஸ்லிம்களுடைய மையவாடியில அவரை அடக்கம் செய்யக்கூடாது. அவர் ஒரு மனைவியோடு சேர்ந்து வாழ்கிறார் என்றால் அந்த திருமணத்தையே ரத்து செய்ய வேண்டும். இதெல்லாம் யாரு சொன்னா? சஹாபாக்கள் புரிந்ததை போல புரிவதுதான் சலஃபியா கொள்கைன்னு மக்களிடத்துல மடைமாற்றம் சொல்வதற்காக ஒரு அலங்கார வார்த்தையை சொல்றீங்களே, இத எந்த ஹதீஸிலிருந்து எடுத்தார் அஹ்மத் இமாம்? எந்த குர்ஆன் வசனத்திலிருந்து எடுத்தார்? குர்ஆன் வசனத்துல சொல்லப்படாத, ஹதீஸ்ல சொல்லப்படாத ஒண்ணு மார்க்கம்னு மக்கள் மத்தியில விதைக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் வேணா? இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு நேர் முரணான கொள்கையை இவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ மீண்டும் விஷயத்துக்கு வருவோம். ஆரம்பத்துல நம்ம சொன்னோம், இவர்கள் இந்த கொள்கை ஏன் என்று சொன்னார்கள். இந்த கொள்கையை நாங்க பின்பற்றுவதற்கான காரணம் என்னன்னா, முரண்பாடு வரக்கூடாது, எல்லோரும் ஒரு அணியில இருக்க வேண்டும் என்றார்கள். ஆனா முரண்பாடு வரக்கூடாது என்பதற்காக எந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே முன்வைக்கிறார்களோ அந்த கொள்கையிலேயே அவர்களிடத்தில் முரண்பாடு இல்லாம சொல்ல முடியல. ஏன் தெரியுமா இப்படி வருது? குர்ஆன் ஹதீஸ்ங்கிற அடிப்படையை தாண்டி போனால் இப்படித்தான் ஆளுக்கு ஆதாரம் இல்லாமல் உளறுவார்கள். குர்ஆன் ஹதீஸ்ங்கிற அடிப்படையிலே, இறை செய்தி என்கின்ற அடிப்படையிலே நின்று விட்டால் அங்கே இப்படியான உளறல்களுக்கு வேலை இருக்காது, இப்படியான சமாளிப்புகளுக்கு வேலை இருக்காது, ஒவ்வொரு மரமாக தாவுவதற்கு வேலை இருக்காது. ஒரு நபித்தோழரை பின்பற்றணும் அப்படின்னாங்க, ஒரு நபித்தோழரை பின்பற்றணுமா? நபித்தோழர் நிறைய தப்பு செஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னா, இல்ல ஒட்டுமொத்த நபித்தோழர் சேர்ந்து சொன்னாதான் மார்க்கம் அப்படின்னாங்க. அது எப்படி ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் எங்க உட்கார்ந்து முடிவெடுத்தாங்க? ஒட்டுமொத்த நபித்தோழர்கள் என்ன விஷயத்தை ஒன்று சேர்ந்து முடிவெடுத்து சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படி நாங்க சொல்லல, அவங்க புரிஞ்ச மாதிரி புரியணும் அப்படிம்பாங்க. சரி, புரிஞ்ச மாதிரி புரியும்னா நீங்க இன்னைக்கு ஃபத்வா சொல்றீங்களே, ஹதீஸுக்கு நேர் மாற்றமா இரண்டாவது ஜமாத்து கூடாதுங்கிறீங்களே, இதை எங்க புரிஞ்சீங்க? அஹ்மத் இமாம் மரண தண்டனை தொழாதவனுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறாரே, இதை எங்க இருந்து புரிஞ்சீங்க? கேட்ட பதில் கிடையாது. ஆதாரம் இல்லாமல் போனால் கொள்கையிலே இப்படியாக மண்ணை கவ்வுகின்ற நிலைத்தான் ஏற்படும் என்பதற்கு இது மிகப்பெரிய சாட்டம். இப்போ அவங்க வைக்கக்கூடிய வாதங்களுக்கு வரும். இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. இப்படி முரண்பட்ட கொள்கைக்கு அவங்க சொல்லக்கூடிய வாதத்தை பாருங்க. ஏன் இந்த முன்னோர்களை நாங்கள் பின்பற்ற சொல்லுகிறோம்னா, முன்னோர்கள்னா அவங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல பல பிரிவு. ஒரு கூட்டம் முன்னோர்கள்னா சஹாபாக்கள்பாங்க, ஒரு கூட்டம் இல்ல தாபீன்கள் தபா தாபீன்களும் அப்படிம்பாங்க, இன்னொரு கூட்டம் இல்ல எல்லா இமாம்களும்பாங்க. அதனால இந்த முரண்பாடு இருக்குதுங்கிறத புரிஞ்சுங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவினருமே அவங்க காரணம் சொல்லும் பொழுது நாங்க ஏன் முன்னோர்களை பின்பற்றணும்னு சொல்றோம் தெரியுமா? அவர்களை போன்ற இறையச்சவாதிகள் உண்டா? அவர்களை போன்ற ஈமானில் சிறந்தவர்கள் உண்டா? அவர்களை போன்ற அறிவு ஜீவிகள் உண்டா? இப்படிம்பாங்க. என்ன ஆதாரம்னு கேட்டா, இப்ப குர்ஆன் ஹதீஸ மட்டும்தான் பின்பற்றணுங்கிறதுக்கு
நாம ஆரம்பத்துல ஆதாரம் சொன்னோமா இல்லையா? குர்ஆன்ல இருந்து எடுத்து காண்பித்தோமா இல்லையா? இது மாதிரி ஆதாரம் சொல்லுங்கன்னா நபித்தோழர்கள் எவ்வளவு சிறப்பு பெற்றவங்க தெரியுமா? இமாம்கள் இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு உழைத்துள்ளார்கள் தெரியுமா? எவ்வளவு பாடுபட்டுள்ளார்கள் தெரியுமா? எவ்வளவு பெரிய இறைநேச செல்வர்கள் தெரியுமா அப்படிம்பாங்க. அப்படின்னா நீங்க விளங்கிக்கணும், ஆதாரம் பார்ட்டிகள்கிட்ட இல்ல, இவங்கள்ட்ட என்ன இல்ல, ஆதாரம் இல்ல, அதனாலதான் எங்கெங்கயோ போறாங்க. சரி, இவங்க இதுவும் ஒரு வாதம்னு வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு வாதம்னு வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இப்போ இந்த உலகத்திலேயே இறைநேசமும் இறைவனிடத்தில் பெற்ற சிறப்பும் மார்க்க ஆதாரமாக அவர்களை பின்பற்றுவதற்கு ஒரு முகாந்தரத்தை கொடுக்குதுங்கிறாங்களே, இமாம்கள் சிறந்தவங்க, நபித்தோழர்கள் சிறந்தவங்க, அதனால பின்பற்றணுங்கிறாங்களே. இந்த உலகத்திலேயே இறைவனால் சிறப்பித்து சொல்லப்பட்ட உச்சபட்ச சிறப்பு வழங்கப்பட்ட ஒரு இறைநேசர் யாரு? இப்ராஹிம் நபி. வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டார். நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம், நான் அல்லாஹுடைய நேசன்ங்க, அல்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு ஈமானி அடிப்படையில வாழ்றேன், நமக்கு நாம சர்டிபிகேட் கொடுக்கலாம். அல்லாஹ் ஒருவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான்னா எவ்வளவு பெரிய இறைநேச செல்வராக இருப்பார். அந்த இப்ராஹிம் நபி மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லாததை அவராக சொல்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. இதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறோம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை போடுறான், நீ எனக்கு கற்றுத்தா ரப்பே என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. இறைநேசத்தில் உச்சகட்டத்தில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சுயமாக இந்த மார்க்கத்தில் ஒன்றை சொல்வதற்கு அதிகாரம் இல்லை என்றால் நபித்தோழர்கள் அதைவிட சிறப்பு பெற்றவர்களா? நபித்தோழர்கள் இப்ராஹிம் நபியை விட மேன்மையானவர்களா? இமாம் ஷாஃபியும் இமாம் அபு ஹனிஃபாவும் மற்ற எல்லா இமாம்களும் இவர்கள் முன்னோர்கள் என்று யாரையெல்லாம் வகுக்கிறார்களோ அனைவரும் இப்ராஹிம் நபியை விட சிறந்தவங்களா? சிறப்புல உச்சபட்சத்தில் இருக்கிற இப்ராஹிம் நபிக்கே அந்த அதிகாரம் இல்லை என்று இறைவன் சொல்றானே, அவரா ஒன்ன சொல்லிட முடியாது. இந்த மார்க்கம்ங்கிறது அல்லாஹுக்கு சொந்தமானது, அல்லாஹ் சொன்னதை தான் செய்யணும், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில தான் நடக்கணும் அப்படின்னு இப்ராஹிம் நபி இருந்தால் கூட, இறைவனுடைய உற்ற தோழராக இருந்தால் கூட அவர் இந்த மார்க்கத்தில் ஒரு கருத்தை சொல்ல முடியாத. அல்லாஹ் அதை நமக்கு சொல்லித்தரான். இப்ராஹிம் நபிக்கு அதிகாரம் இல்லைன்னா இவங்களுக்கு எப்படி அதிகாரம் இருக்கும்? இவங்க சொல்றதெல்லாம் எப்படி மார்க்க அம்சமாக ஆகும்? யோசிச்சு பாருங்க. அதே போல அறிவு ஜீவிகள், இமாம்கள் சஹாபாக்கள் எல்லாம் அறிவில் முந்தியவர்கள் அப்படிம்பாங்க. அறிவு ஜீவிகள் என்பதற்காக அவர்கள் சொல்வதெல்லாம் மார்க்கம் என்று ஆகிவிடுமா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை விட அதிபுத்திசாலி யாரேனும் உண்டா? அறிவு ஜீவி யாரேனும் உண்டா? அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா. அல்லாஹ் ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். மிகப்பெரிய புத்தி கூர்மை, மிகப்பெரிய புத்திசாலி ஆதம் நபி அவர்கள். அப்படியான அறிவு, அவ்வளவு அறிவு வழங்கப்பட்ட ஆதம் நபி அவர்களை இந்த உலகத்துக்கு இறைவன் அனுப்புகிறான். அனுப்புகிற பொழுது அறிவு இருக்கிறது, அறிவு ஜீவியாக திகழ்கிறீர்கள், புத்தி கூர்மை இருக்கிறது. இந்த புத்தியை வைத்துக் கொண்டு, இந்த அறிவை வைத்துக் கொண்டு எது நல்லது என்று நீங்களே பார்த்து முடிவு செய்து வாழுங்கள் என்று சொல்லி அனுப்பல. என்னிடமிருந்து ஒரு நேர்வழி உங்களுக்கு வரும். அவர்கள் அச்சமின்றி கவலையின்றி வறுமையில் இருக்கலாம். எப்போது? அல்லாஹுடைய நேர்வழியை பின்பற்றும் பொழுதுதான். இவர் அறிவாளிங்கிறதுக்காக இவர் இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. இவர் மார்க்க விவகாரத்திலே தலையிட முடியாது. எது ஹலால் எது ஹராம் என்று தீர்மானிக்க முடியாது. அதை தீர்மானிக்கின்ற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கே இருப்பதினால் அவன் என்ன சொல்றானோ அப்படித்தான் நீங்க நடக்கணும்னு அறிவு கூர்மையில் உச்சக்கட்டத்தில் இருந்த ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொல்றான். அப்ப மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்வதற்கு இறைவனால் புகழப்பட்ட சிறப்புகளோ அறிவுகளோ அறிவு ஜீவியாக திகழ்வதோ எந்த ஒரு பயனையும் தராது. மார்க்கம் என்றால் அது அல்லாஹுக்கு சொந்தமானது. சிறப்பிற்குரியவர்கள் அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கத்தில் ஒரு கருத்தை சொல்லிவிட முடியாது. அறிவாளிகள் என்பதற்காக அவர்கள் சொல்வதெல்லாம் மார்க்கமாக ஆகிவிட முடியாது. அல்லாஹ்விடமிருந்து எந்த செய்தி அருளப்பட்டதோ அது மட்டும்தான் மார்க்கம். இதை சொல்லும் பொழுது ஒண்ணு இதுக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா
ஆதாரங்களை கொண்டு வரணும். நபித்தோழர்களை பின்பற்ற இந்த ஆதாரங்கள்லாம் சொல்லுது பாருங்க அப்படின்னு ஆதாரத்தை காட்டும். இது ரெண்டத்தையும் செய்யாம என்ன செய்வாங்கன்னா சென்டிமெண்ட் ஆதாரமா ஆக்குவாங்க. என்ன சென்டிமெண்ட் தெரியுமா? பாத்தீங்களா, நபித்தோழர்களை எல்லாம் அவமதிக்கிறானுவோ, முன்னோர்களை எல்லாம் இழிவுபடுத்துறானுவோ அப்படிம்பாங்க. முன்னோர்களை, நபித்தோழர்களை இந்த உரை முழுவதும் கேட்டிருப்பீர்கள். தௌஹீத் ஜமாத் சார்பாக நிகழ்த்தப்படுகிற பல உரைகளை கேட்டிருப்பீர்கள். எங்கேயாவது அவமதிச்சோமா? எங்கேயாவது திட்டுனோமா? நபித்தோழர்களை திட்டுவது ஈமானுக்கே எதிரானது. நபித்தோழர்களை நேசிப்பது ஈமானி அம்சம். நபித்தோழர்களை போன்ற ஒரு சிறப்பு இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் யாருக்கும் கிடையாது. அவர்கள் அரை கையளவு தர்மத்தை செய்தால் கூட, நாம் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை நிரப்பி கொடுத்தால் கூட அவர்களுடைய அரைக்கை தர்மத்துக்கு ஈடாக முடியாது. அவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள், அவ்வளவு ஈமானி உயர்ந்தியவர்கள், இறையச்சவாதிகள், மார்க்கத்துக்காக பாடுபட்டவர்கள், இறைவனால் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பகரப்பட்டவர்கள். மாற்று கருத்தே இல்லையே. அந்த சிறப்புகளை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களை போற்றுகிறோம், புகழுகிறோம், முன் மாதிரிகளாக எடுத்துக்கொள்கிறோமே தவிர பின்பற்றும் ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். மார்க்கம் சொன்ன ஒரு காரியத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நபித்தோழர் செஞ்சிருக்கிறார் பாரு. கணக்கு வறுமை இருந்த பொழுது எவ்வளவு இந்த நபித்தோழர் தர்மம் செஞ்சிருக்கிறார் பாரு. நீயும் செய்ய. தொழுகையில எவ்வளவு கவனத்தோடு இந்த நபித்தோழர் இருந்திருக்கிறார் பாரு. நீயும் இரு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு பாரு. மார்க்கத்துக்காக நீயும் உழ. முன்மாதிரிகளாக, ரோல் மாடல்களாக நபித்தோழர்களை பார்ப்போம். அவர்கள் செய்த தியாகங்களுக்காக அவர்களுக்கு நற்கூலியை வழங்க அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். அவர்களுடைய சிறப்புகளை எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். அவர்களுடைய வீர தீரத்தை எங்களுடைய தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். மாற்று கருத்தே இல்லை. இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களை பின்பற்றணுமா? அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அப்படி மார்க்கம் எங்கேயும் சொல்லலையே. அப்படி மார்க்கம் எங்கே சொல்லுகிறது? நபி தோழர்களுடைய கருத்துக்களும் மார்க்க ஆதாரம் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு கற்றுத் தருகிறதா? எங்கேயுமே இல்லையே. இன்னும் சொல்ல போனா, நபி தோழர்களை பின்பற்றுதல்னு சலஃபியா கொள்கைன்னு இன்னைக்கு சொல்றாங்களே, அந்த கொள்கை முதல்ல நபி தோழர்கள்ட்டே கிடையாது. நபி தோழர்கள்ட்டே அப்படி ஒரு கொள்கை கிடையாது. நானும் ஒரு நபித்தோழர், நீங்களும் ஒரு நபித்தோழர், நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன், நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கணும், அப்படி நபித்தோழர்கள் இருந்ததே கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். குர்ஆன் ஹதீஸ் என்பது அந்த நபித்தோழர்கள் வழியாகத்தான் நமக்கு கிடைச்சிச்சு, மாற்று கருத்து இல்லை. ஒரு நபித்தோழர் நமக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லித்தரார், அந்த குர்ஆன் வசனத்தை நம்ம ஏத்துக்கிறோம். ஒரு நபித்தோழர் நமக்கு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி அங்கீகரிச்சாங்க, ஹதீஸ்களை அறிவிக்கிறார், அவர் வழியாகத்தான் ஏற்றுக்கொள்கிறோம், மாற்று கருத்தே இல்லை. அதே நபித்தோழர் அவருடைய சொந்த கருத்தாக ஒரு விஷயத்தை சொல்றார். அதே நபித்தோழர் குர்ஆன் வசனத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்காம, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை சொல்லிக் கொடுக்காம அவருடைய ஒரு கருத்தை சொல்லி தருகிறார், அவராக ஒரு காரியத்தை செய்கிறார். இதை பின்பற்றணும்னா இத மார்க்கம் பின்பற்ற சொல்லவே இல்லை. இத நபி தோழர்கள்ட்ட இந்த வழக்கம் இல்லைங்கிறத சில செய்திகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது பாக பிரிவினை சம்பந்தமா. அது என்ன கேள்வி, அதுக்கு என்ன பதில் சொன்னார்னு உள்ள போனோம்னா நீண்ட நேரம் ஆகும். பாக பிரிவினை சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு ஒரு பதிலை அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிடுறார். இப்ப கேள்வி கேட்டவர் என்ன பண்றாருன்னா, அதே கேள்வி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள்ட்டையும் கேட்கிறார். அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டாரோ அதே கேள்விய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள்ட்டையும் கேட்கிறார். கேட்டுட்டு அபு மூசா இந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதிலை தந்தார். அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள், நான் இப்ப உங்கள்ட்ட கேட்ட கேள்வி, அந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதிலை தந்தாருங்கிறார். இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அவரும் நபித்தோழர் தான், அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் அவரும் நபித்தோழர் தான். இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்பது நபித்தோழர்களுடைய கொள்கையாக இருந்திருந்தா அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அதான் அபு மூசா சொல்லிட்டார்லப்பா, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதை ஏத்துக்கிட்டு போ அப்படின்னு இருக்கணும்.
ஆனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார் தெரியுமா? இன்னி இதன் லலல்து. அபு மூசா சொன்னாருங்கிற ஒரு காரணத்துக்காக, ஒரு நபி தோழர் ஒரு கருத்தை, சொந்த கருத்தை சொன்னார் என்ற ஒரு காரணத்துக்காக, அதை நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அதே ஃபத்வாவை, அதே மார்க்க தீர்ப்பை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்றால் நான் வழிகேடனாக ஆயிடுவேன். நபி தோழர்களை ஆதாரமின்றி பின்பற்றுவது, குர்ஆன் ஹதீஸ் என்பது நபி தோழர்கள் வழியா வந்துச்சு. அப்படி இல்லாம நபி தோழருடைய சொந்த கருத்தை மார்க்க ஆதாரமாக பின்பற்றுவதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சொன்னாரு? அது வழிகேடுன்றார். வஹி மட்டும்தான் மார்க்கம், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். ஒரு தனிப்பட்ட நபருடைய கருத்து ஒருபோதும் மார்க்க ஆதாரமாக ஆகாது என்பதை நபி தோழர்கள் தெள்ள தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள். மனித கருத்துக்கள் ஒருபோதும் மார்க்கமாகாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். மனித கருத்துக்களை ஆதாரமாக எடுத்தோம் என்றால் அது வழிகேடு என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக சொன்னார். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க நபி தோழரை பின்பற்றோங்கிறாங்க. நபி தோழரை பின்பற்றோம்னா குர்ஆன் ஹதீஸ மட்டும் பின்பற்றினாதான் நபி தோழரை பின்பற்றினதா ஆகும், நபி தோழர் சொன்ன கொள்கையில இருந்ததாகும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நபி தோழர்கள் சொந்தமாக சுயமாக அவர்களும் மனிதர்கள் என்கின்ற அடிப்படையில சொல்லியிருப்பாங்களா, அவர்களுடைய யூகத்தை, அவர்களுடைய மனசில் தோன்றிய கருத்தை எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் மார்க்கம்னு நினைக்கிறாங்க. இந்த நிலை ரசூலுல்லாஹ்வுக்கே கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கே இப்படி ஒரு நிலைமையை, இப்படி ஒரு சிறப்ப மார்க்கம் தரல. அதை ரசூலுல்லாஹ்வே நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவுல 53 வருஷம் வாழ்ந்தவங்க. ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவுல ஒரு விவசாய முறைய, பேரித்த மரம் விவசாயம் செய்கின்ற முறையை பார்க்கிறாங்க. ஆண் பேரித்த மரத்தையும் பெண் பேரித்த மரத்தையும் மகரந்த சேர்க்கை செய்து அதிகமான விளைச்சல்களை அந்த சஹாபாக்கள் விவசாயமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இத ரசூல்லா பார்க்கிறாங்க. இந்த விவசாய முறை ரசூல்லாவுக்கு புதுசா தெரியுது. ஏன்னா மக்காவுல இப்படி ஒரு விவசாய முறை இல்ல. ரசூல்லா என்ன செய்யறாங்க? ஏன்பா அதை விட்டுலாமே அப்படிங்கிறாங்க. இப்ப ரசூல்லா இப்படி சொன்னா சஹாபாக்கள் என்னன்னு நினைப்பாங்க? மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்டுருச்சு போல அப்படின்னு நினைச்சு அந்த விவசாய முறை அப்படியே விட்டுறாங்க. அந்த வருஷம் விவசாயத்தினால் கிடைக்கக்கூடிய மகசூல் அப்படியே குறைஞ்சிருச்சு, லாபமே இல்லை. ரசூல்லாவே கேட்கிறாங்க, ஏன்பா இந்த வருஷம் ரொம்ப லாபமே இல்லை, மகசூலே இல்லை, விளைச்சலே இல்லை. சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க தானே அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த விவசாய முறையெல்லாம் கூடாது, நீங்க நாங்க கைவிட்டுட்டோம். அப்ப ரசூல்லா தன்னை தெளிவுபடுத்துறாங்க, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். நான் அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தியை சொன்னேன் என்றால், இறை செய்தியை சொன்னேன் என்றால் இளைய அதை என்னிடமிருந்து தான் நீங்கள் பெற வேண்டும். இறை செய்தி எனக்கு மட்டும்தான் வருகிறது. குர்ஆனை ஹதீஸை என் வழியாக மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டும். அதே சமயம் நான் என் மனசுல தோன்றிய கருத்தை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்றால், அதாவது என்னுடைய யூகத்தை, என்னுடைய மனசில் தோன்றிய கருத்தை உங்களுக்கு சொல்வேன் என்றால் அதை நீங்க பின்பற்றணும்னு அவசியம் இல்லையே. சொல்றது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். வஹியோடு நேரடி தொடர்பில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குர்ஆனை நான் சொல்றேனா கண்டிப்பா ஏத்துக்கணும், ஹதீஸ நான் சொல்றேனா நீ கண்டிப்பா ஏத்துக்கணும், ஏன் மனசுல தோன்றுனதை நான் சொல்றேனா நீ ஏத்துக்க தேவையில்லை. மனதில் தோன்றிய நபிகளாருக்கு மனதில் தோன்றிய கருத்துக்களே மார்க்கம் ஆகாதுங்கும் பொழுது சஹாபாக்களுடைய மனசுல தோணுனது எப்படி மார்க்கமாகும்? தாபீன்களுடைய மனசுல தோணுனது எப்படி மார்க்கமாகும்? இமாமிகளுடைய மனதில் தோன்றிய கருத்துக்களும் செயல்பாடுகளும் எப்படி மார்க்க ஆதாரமாக ஆகும்? அப்ப என்ன பண்றாங்க? ரசூலுல்லாவை விட இந்த முன்னோர்களை சிறப்பிக்கிறார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த முன்னோர்களுக்கு அதீத அந்தஸ்தை இந்த சலஃபியா என்கின்ற கொள்கையின் மூலம் வழங்குகிறார்களா? எவ்வளவு பெரிய வழிகேடு, எவ்வளவு பெரிய அபத்தமான இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணான கொள்கை. அப்போ இந்த ஒரு விஷயத்தையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படிலாம் நம்ம சொல்லும் பொழுதுதான் இப்ப அடுத்த தாவு எப்படி தாவுனாங்க நம்ம ஏற்கனவே கிளிப்பிங்ல காட்டணும். நாங்க ஒரு நபித்தோழரை பின்பற்ற சொல்லல. ஏன்னா ஒரு நபித்தோழரை பின்பற்றுன்னு சொன்னா ஏராளமான தவறுகள் அவர்கள்ட்ட இருக்கு.
ஒரு நபித்தோழரை பின்பற்ற சொல்லல, இஜ்மாஉ சஹாபா, ஃபஹ்மு சஹாபா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா அதை சொல்ல மாட்டாங்க. இஜ்மாஉ சஹாபா, ஃபஹ்மு சஹாபா அப்படின்னா என்ன? நபித்தோழர்கள் ஒன்றுபட்ட கருத்து, எல்லா நபித்தோழர்களும் சேர்ந்து சொன்ன கருத்து தான் அது மார்க்க ஆதாரம் அப்படிம்பாங்க. இவங்க போட்டுறாங்களே இமாம், அந்த இமாம்களே சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்படி எல்லாரும் ஒன்றுபட்ட கருத்துன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுங்கிறாங்க. அது பொய். எல்லாரும் முதல்ல ஒன்றுபட முடியுமா ஒரு கருத்துல? எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு முடிவை சொன்னார்கள் என்று சொல்றாங்களே, அது என்ன முடிவை சொன்னாங்க? எத்தனை சஹாபாக்கள் சேர்ந்தாங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவை சொன்னாங்க? அதை கேட்டா பதிலே இருக்காது. அது கேட்டா என்ன சொல்ல மாட்டாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. ஆனா பேச்சுக்கு பேச்சு நாங்க எல்லா சஹாபாக்களையும் சேர்ந்து பின்பற்றோம் அப்படிம்பாங்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இன்னொன்னு, இந்த நபி தோழர்கள் தவறில் ஒன்றுபட மாட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடையாது. உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அது நிறைய நபித்தோழர்கள் வாழ்ந்த ஒரு காலம் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆட்சியின் பிற்பகுதியில ஒரே நேரத்தில் 3 தலாக் சொல்வதை செல்லுபடியா ஆக்கினார். நீ ஒரே நேரத்துல 3 தலாக் சொன்னாலும் அது 3 தலாக்காகத்தான் கருதப்படும், உனக்கு முழுமையாக திருமண பந்தம் ரத்து செய்யப்பட்டு விடும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆக்குறார். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன தெளிவாக சொல்லுது? நீ ஒரே நேரத்துல 3 இல்ல 300 தலாக் சொன்னாலும் அது ஒரே தலாக்காகத்தான் கருதப்படும். ஒரே நேரத்துல ஒருத்தர் தலாக் தலாக் தலாக்குங்கிறார். இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக திருமண பந்தமே முறிந்து விடுமான்னு கேட்டா அப்படி முடியாது. நீ எத்தனை தலாக் சொன்னாலும் அது ஒரே ஒரு தலாக்காகத்தான் கருதப்படும், 3 தலாக்காக கருதப்படாது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி இருக்கு. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன முடிவு, 3 தலாக் சொன்னால் அது 3 தலாக்காகவே கருதப்படும். அது நபித்தோழர்கள் வாழ்ந்த காலம் தானே. பல நபித்தோழர்கள், பெரும்பான்மையான நபித்தோழர்கள் இருந்த ஒரு காலகட்டம். அப்ப எந்த நபித்தோழர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? அப்ப எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், அல்லது அவர்கள் ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக எப்படி பேசுவது என்ற அச்சத்தில் கூட இருந்திருக்கலாம். இதற்கு பல காரணம் இருக்கலாம். இப்படி ஒண்ணுமே நபித்தோழர்கள் பேசாம இருந்தாங்கிற ஒரு காரணத்துக்காக நபித்தோழர்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்று சொல்வது அது ஒரு பொய். இவங்களுக்கு நோக்கமே இமாம்களை பின்பற்றுவதுதான். இமாம்களை இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஒரு கிளிப்பு, அதுல என்ன சொன்னாரு? தொழாதவனுக்கு மரண தண்டனைன்னு சொன்னார்ல, இது அகமது இமாம் சொன்ன கருத்து. இது போன்ற இமாம்களுடைய கருத்துக்களை பின்பற்றுவதும் சஹாபாக்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பின்பற்றுவதும் தான் இவர்களுடைய நோக்கம். அதுக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்ட உடனே சமாளிப்பதற்காக என்ன சொல்றாங்க? எல்லாரும் சேர்ந்து சொன்னதுதான் நாங்க மார்க்கம்னு சொல்றோம், எல்லோருடைய புரிதலையும் தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சொன்ன. அப்படி எதை சொல்லி இருக்கிறாங்க காட்டு? ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சொன்னது என்ன இருக்குது? அப்படி என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க? எங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சாங்க? இத சொல்லணும். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. தவறில் அவர்கள் ஒன்றுபட மாட்டார்கள் என்பதும் கிடையாது. அப்போ எல்லாரும் சேர்ந்து சொன்ன முடிவு மார்க்க ஆதாரம்ங்கிறாங்கல்ல, அதுவும் மார்க்க அடிப்படையில் தவறானது. ஆனா இந்த ஆதாரத்தை இவங்க எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க? ஹதீஸை விட வலுவான ஆதாரம்ங்கிறாங்க. இந்த மனிதர்களுடைய கருத்துக்கள் ஹதீஸை விட வலுவான ஆதாரம்ங்கிறாங்க. அப்ப இது இஸ்லாமியன் ஒரு முஸ்லிம் பேசக்கூடிய பேச்சா? ஒரு இறையச்சவாதியினுடைய நாவிலிருந்து இப்படியான ஒரு வார்த்தை வரலாமா? குர்ஆன் ஹதீஸுடைய ஸ்தானம் என்பது எந்த மனித கருத்துக்கும் சமமாக ஆகவே ஆகாது. அது இறைவனுடைய பேச்சு. அதை விட வலுவானது இந்த மனிதர்கள் சேர்ந்தெடுத்த முடிவுன்னு இந்த சலஃபி கொள்கையினர் சொல்றாங்கன்னா, இந்த ஒரு வார்த்தை போதாது அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை எவ்வளவு வழிகேடானது என்பதற்கு. அப்ப இதை நாம சற்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதெல்லாம் நாம சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்ப இதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாங்க அதெல்லாம் நம்ம அடுத்தது வருவோம். இப்போ சஹாபாக்கள் புரிந்ததை போல புரியணுங்கிறாங்கல்ல. இப்போ இவங்களுடைய மக்களை பார்த்தீங்கன்னா, பெண்களை பார்த்தீங்கன்னா, முகத்துல இப்படி ஒரு இதை போட்டிருப்பாங்க. முகத்துல என்ன பண்ணிருப்பாங்க? இப்படி கட்டியிருப்பாங்க, முகத்திரை அப்படின்னு. இந்த முகத்திரைங்கிறது மார்க்கத்துல உள்ளதுன்னு எங்க இருக்கு? பெண்கள் இதை கட்டாயம் அணிய வேண்டும்ங்கிறாங்க.
நமது ஊரிலும் கூட இது போன்ற ஒரு கலாச்சாரம் இப்போது சில பெண்களிடத்திலே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி முகத்தை மறைக்கின்ற கலாச்சாரத்தை, ஆடை முறையை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்களா? சரி, அவர்களுடைய இடத்துக்கே நம்ம போவோம். அவர்கள் சொல்வதை போல சஹாபாக்களிடத்தில் இது இருந்துச்சா? சஹாபிய பெண்மணிகள் முகத்தை மூடியதாக, நபிகள் காலத்திலே முகத்தை மூடி இருந்ததாக ஹதீஸ்கள் இல்லையே. நபிகள் நாயகம் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பெண்களுக்கு என்ன கட்டளை எடுக்கிறான்? யுதுனீன அலைஹின்ன பிஜலாபிபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய ஜில்பாபுகளை தங்கள் மேல் போட்டுக் கொள்ளட்டும். ஜில்பாபுங்கிற ஆடையை அணிஞ்சுக்கட்டும். அந்த ஜில்பாபுங்கிற ஆடை எப்படி இருக்கு தெரியுமா? லாலிக்க அதுனா, அதுதான் சிறந்த ஆடை, ஏற்றமான ஆடை. எப்படி இருக்கும்? ஐ யுரஃப்ன ஃபலா யுதைன், அவர்கள் யார் என்று அறியப்படுவதற்கும் பிறரால் தொல்லை கொடுக்கப்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜில்பாபுங்கிற ஆடை தான் ஏற்றமான ஆடை, சிறந்த ஆடைங்கிறாள். அல்லாஹ் தன்னுடைய பார்வையில இந்த பெண்களுக்கு நான் ஒரு சிறந்த ஆடை முறையை கற்றுத் தந்திருக்கிறேன். என்ன ஆடை முறை? ஜில்பாபுங்கிற ஆடை முறை. அந்த ஜில்பாபுங்கிற ஆடை முறையில ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒண்ணு, அந்த ஜில்பாபுங்கிற ஆடை முறை அணிந்தால் அது பிறரால் தொல்லைப்படுத்தக்கூடியதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள அந்த பெண்களால் முடியும். இன்னொன்னு என்ன? அவர்கள் யார் என்று அறியப்படுகின்ற வகையில இருக்கும். லாலிக்க அதுனா ஐ யுரஃப்ன, யார் என்று அறியப்படுகிற வகையில இருக்கும். யார் என்று அறியப்படுதுன்னா, முகத்தை மூடிக்கிட்டா எப்படி யாருன்னு அறியப்பட முடியும்? முகத்தை மூடிக்கிட்டா யாருன்னு அறியப்பட முடியுமா? முடியாது. சரி, எல்லா விஷயத்துக்கும் சஹாபாக்கள்னு பாக்குறாங்கல்ல, அந்த சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹ் இப்படியான ஒரு வசனம் இறைவனிடமிருந்து அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லிய காலகட்டத்திலேயே அந்த சஹாபிய பெண்மணிகள் இது முகத்தை மூடுகின்ற ஆடை என்றால் முகத்தை மூடி இருப்பாங்கல்ல. அப்படி சஹாபிய பெண்மணிகள் எங்கேயாவது முகத்தை மூடிக்கிட்டு போனாங்களா? பெருநாள் உரை ரசூலுல்லாஹ் நிகழ்த்துறாங்க. அந்த பெருநாள் உரையில நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட செய்தி தான். ஆண்களுக்கு உரை நிகழ்த்திட்டு ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. பெண்களே, தர்மம் செய்யுங்க, நரகத்துல உங்களை தான் அதிகமா பார்த்தேன், எப்படி துவா பிரச்சாரம் செய்யறாங்க. உரை நிகழ்த்திய உடனே அங்கிருந்து ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. அந்த பெண்மணி எப்படி இருந்தாங்கன்னு அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுதுன்னா, அவர்களுடைய கன்னங்கள் கருத்த நிறத்தில் இருந்தது. முகத்தை மூடி இருந்தாங்கன்னா கண்ணம் கருப்பா இருந்துச்சுன்னு தெரியுமா? அப்ப சஹாபா ஒண்ணு குர்ஆன் வசனம் அறியப்படுகின்ற விதத்திலே அந்த ஆடை இருக்கணும்ங்கிற குர்ஆன் வசனத்தை ஏத்துக்கணும். சரி, இவங்களுக்கு குர்ஆன் வசனம் தான் முக்கியம் கிடையாது. ஏன்னா ஹதீஸை விட நபித்தோழர்களுடைய கருத்துக்கள் மார்க்க ஆதாரம்னு சொல்லிட்டாங்களே. அப்ப அதையாவது இவங்க ஏத்துக்கணும். அதிலே உண்மையாளர்களாக இருந்தால் அதையாவது ஒரு பேச்சுக்கு அவங்க ஏத்துக்கணும். நபித்தோழியர்களிடத்தில் அந்த ஜில்பாபுங்கிற ஆடை முறை எப்படி இருந்துச்சு? முகம் திறந்திருக்கின்ற வகையில் தான் இருந்ததுங்கிற இந்த செய்தியிலிருந்து தெரியலையா? சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய பொருளாதார செலவுக்கு மத்தியிலே நடைபெறுகிறது. இந்த ஸ்டேஜ், மைக்கு, லைட்டு, எல்சிடி இது போன்ற இந்த விஷயங்கள்லாம் பொருளாதாரத்தினுடைய விளைவாகத்தான் இங்க மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது போன்ற இந்த நிகழ்ச்சிகளுக்கு கொள்கை விளக்கத்தை மக்களுக்கு அளிக்கக்கூடிய இது போன்ற சபைகளுக்கு நம்ம பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்கினோம் என்றால் இதன் மூலம் நேர்வழி பெறக்கூடிய மக்களுடைய நன்மைகளை நாமளும் ஒரு பங்கு அடைந்து கொள்ளலாம். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு நன்மையின் களஞ்சியமாக இருக்கின்ற இந்த காரியத்துக்காக பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இந்த ரசூலுல்லாஹ்ட்ட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க, ஒரு கேள்வி கேட்க வராங்க. வாசல்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட கேள்வியை கேட்கிறாங்க. நான் தர்மம் செய்யறேன், வெளி மக்களுக்கு தர்மம் செய்வதை போல என்னுடைய கணவருக்கு நான் தர்மம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இத போய் நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டுட்டு வாங்க, உள்ள ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வாங்க. ரசூலுல்லாஹ் யாரு கேள்வி கேட்டதுன்னு கேட்டா நான் தான் கேட்டேன்னு சொல்லிடாதீங்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, கேள்வியை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க யாரு கேள்வி கேட்டான்? இது மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஸைனப் தான் கேட்டாங்க. அப்ப முகத்தை பார்த்திருந்தால்தான் இன்னாருடைய மனைவி இன்னார், இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஸைனப் அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சிருக்கும். முக மூடி இருந்துச்சுன்னா இவங்க சொல்லியிருக்கவே தேவையில்லை, நான் யாருன்னு சொல்லிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கவே தேவையில்லை. ரசூலுல்லாஹ் கேட்க பொழுது தெரியல அல்லாஹ்வுடைய தூதரே முகம் மூடி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கணும்.
யார் என்று சரியாக சொல்லுகிறார் என்றால் முகம் திறந்த வகையில இருந்திருக்கிறது. அப்ப இது சஹாபிய பெண்மணிகள் இடத்துல இப்படிதான் அந்த ஆடை முறை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்துச்சு. இது போன்ற ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. பெண்கள் முகத்திரை அணியலாமான்னு ஒரு புத்தகமே நம்ம போட்டிருக்கோம். அப்ப இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? மார்க்க கடமை என்பதை போல முகத்திரையை மக்கள் மத்தியிலே நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்களே, குர்ஆன் வசனம் அப்படி சொல்லல. நீங்கள் எதற்கெடுத்தாலும் ஆதாரம் எடுக்கின்ற நபி தோழர்களுடைய செயலும் அப்படி இல்லை. அவர்களுடைய ஆடையே முகம் திறந்த வகையில தான் இருந்திருக்குங்க பொழுது எங்கிருந்து இதுக்கான ஆதாரத்தை எடுக்கிறீங்க? தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவாங்க. என்ன ஆதாரம் தெரியுமா? இஹ்ராம் அணிகின்ற பொழுது, ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போகும் பொழுது இஹ்ராம் அணியும் பொழுது பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது அப்படின்னு ஹதீஸ் வரும். இதுக்கு எப்படி எதிர் விளக்கம் எடுக்கிறது? எதிர் விளக்கம் எப்படி எடுப்பாங்க? இஹ்ராம் அணியும் பொழுது முகத்தை மூடக்கூடாது என்றால் இஹ்ராம் இல்லாத மற்ற சாதாரண நாட்களில் முகத்தை மூடலாம் தானே அப்படிம்பாங்க. மார்க்கத்தில் ஒரு காரியம் இருக்குதுன்னா அதுக்கு முதல்ல ஒரு நேரடியான ஆதாரத்தை காட்டணும். அந்த ஆதாரத்தை வைத்துத்தான் இது போன்ற ஆதாரங்களை உறுதிப்படுத்த முடியும். ஏன்னா இதை மட்டும் வைத்துக் கொண்டு ஆதாரமாக எடுக்க முடியாது. ஏன்னா இஹ்ராமை பொறுத்தவரையில மற்ற நாட்களில் தடுக்கப்பட்ட காரியங்கள் கூட இஹ்ராமில் கூடுதலாக தடுக்கப்பட்டிருக்கும். இஹ்ராம்ல தடுக்கப்பட்ட எல்லா காரியமுமே மற்ற நாட்கள்ல அனுமதிங்கிற அர்த்தம் கிடையாது. இஹ்ராம் அணியும் பொழுது முகத்திரை அணிவது கூடாதுன்னா மற்ற நாட்கள்ல கூடும்னு எடுக்க முடியாது. மற்ற நாட்கள்லயும் கூடாது. இஹ்ராம் அணியும் பொழுது அந்த தடையிலே ரொம்ப பேணுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுவதான். இதை எப்படி அறிஞ்சுக்கலாம்னா, குர்ஆன்ல இஹ்ராம் சம்பந்தமாக அல்லாஹ் பேசுறான். வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜில பாவம் செய்வது கூடாது. இஹ்ராம் அணிஞ்சிருக்கும் பொழுது பாவம் செய்வது கூடாது. இஹ்ராம் அணிஞ்சிருக்கும் பொழுது வீண் தர்க்கம் செய்வது கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்போ இஹ்ராம்ல முகத்திரை அணிய கூடாதுன்னு சொன்னா இஹ்ராம் அல்லாத நாட்கள்ல முகத்திரை அணிந்து கொள்ளலாம்னு இவங்க ஆதாரம் எடுக்கிற மாதிரி ஹஜ்ஜில பாவம் செய்யக்கூடாது, மத்த நாள்ல பாவம் செஞ்சுக்கலாம். ஹஜ்ஜில வீண் தர்க்கம் செய்யக்கூடாது, மத்த நாள்ல வீண் தர்க்கம் செஞ்சுக்கலாம். இப்படி ஆதாரம் எடுக்க முடியுமா? மார்க்கத்தினுடைய அடிப்படையை உடையுமே. அப்ப முகத்திரை அணியக்கூடாது என்றால் அது இறைவனால் வழிகாட்டப்படவில்லை, கட்டாயமாக்கப்படவில்லை. இறைவன் சொல்லாத ஒரு காரியத்தை உங்களுடைய பார்வையில் நபி தோழியர்களிடத்திலையும் வளமை இல்லாத ஒரு காரியத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, இதனால எவ்வளவு பெரிய தவறுகள், எவ்வளவு பெரிய இஸ்லாத்தின் அடிப்படையை தாண்டி செல்லுகிற காரணத்தால் எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகள்லாம் சமுதாயத்தில் நிலவுது. அப்ப முகத்திரை அணிவது என்பது மார்க்கத்துல சொல்லப்பட்ட காரியம்லாம் இல்லை. இல்ல எனக்கு ரொம்ப பேணுதல் அதெல்லாம் நினைச்சுக்கிறேன்னா அல்லாஹ்வை விட பேணுதலா? அல்லாஹ் சொல்றான் இதுதான் உனக்கு ஏற்றமான ஆடை, அதுனா இதுதான் உனக்கு ஏற்றமான தகுந்த ஆடைங்கிறான். அல்லாஹை விட சிறந்த ஏற்றமான பேணுதலான ஆடையை நாம கண்டுபிடிச்சிட்டோமா? இறைவன் சொல்வதுதான் சிறந்தது. அந்த அடிப்படையில தான் முஸ்லிம்கள் நிற்கணும். அதை தாண்டி இன்றைக்கு தவறாக இந்த சலஃபி கொள்கையினர் பெண்களை வழிநடத்தக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு விஷயம். இப்போ இது நம்ம அடுத்த விஷயத்துக்கு என்ன வரும்னா, இப்ப சலஃபி கொள்கை நீங்க இது கூடாது, நபித்தோழர்களை பின்பற்ற கூடாது அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய வழிகேடு. குர்ஆன் ஹதீஸை மட்டும் எடுத்தா போதாது, நபித்தோழர்கள் புரிந்ததை போல புரியணும், அல்லது நபித்தோழரை பின்பற்றணும், இஜ்மாவை பின்பற்றணும், இப்படிலாம் பல கருத்து பல முரண்பாடு சொன்னாங்கல்ல. இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக நாம எதிர்த்து பிரச்சாரம் செய்யறோம். இப்படி ஒரு கொள்கை இஸ்லாம் சொல்லித் தரல அப்படின்னு பிரச்சாரம் செய்கிறோம். இப்படி பிரச்சாரம் செய்கின்ற பொழுது நம்மை இவங்க வழிகேடர்கள், இவங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படையை மறுக்கிறார்கள், நபி தோழர்களை இழிவுபடுத்துகிறார்கள், இப்படி பல அவதூறுகளை சொல்றாங்கல்ல. அந்த அவதூறுகளை எல்லாம் நம்ம அதுக்கான பதில பார்த்தோம். நாம நபி தோழர்களை திட்டல, ஆதாரத்தை தான் நாங்க கேட்கிறோம். ஆதாரத்தை நீங்க கொடுக்கல. நபி தோழர்கள் சிறந்தவர்கள் தான், அதனால பின்பற்றப்பட வேண்டியவர்கள் இல்ல. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்மை நோக்கி இப்படியான ஒரு விமர்சனத்தை சொல்வார்கள் என்றால் அவர்கள் போற்றுகின்ற புகழ்கின்ற இமாம்களுக்கும் இதே விமர்சனத்தை முன்வைக்க வேண்டும். சலஃபி கொள்கையினுடைய அறிஞர்கள் என்று போற்றுகின்ற இமாம்களுக்கும் இதே போன்ற விமர்சனத்தை சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சிலதை நாம பார்ப்போம். இமாம் இப்னு ஹஸ்ம்னு ஒரு இமாம் இருக்கிறார். இவரு இஹ்காம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இஹ்காம் புத்தகத்தினுடைய பெயர் இஹ்காம்.
அந்த புத்தகத்துல அந்த இமாம் சொல்றாரு, ஃபமினல் மஹாலி ஐ யஅமுர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்திபாஇ குல்லி காயிலின் மின ஸஹாபத்தி ரலியல்லாஹு அன்ஹும் வ ஃபீஹிம் மை யுஹல்லிலு ஷைஅ வ கைருஹு மின்ஹும் யுஹர்ரிமுஹு. சஹாபாக்கள்ல ஒரு சிலர் ஒரு காரியத்தை ஹலால் என்று சொல்லுகிறார்கள், அதே காரியத்தை வேறு சஹாபாக்கள் ஹராம்னு சொல்றாங்க. காரியம் ஒண்ணுதான். ஒரு சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாரார் இது ஹலாலு அப்படிங்கிறாங்க. அதே விஷயத்தை இன்னும் சில சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஹராமு அப்படிங்கிறாங்க. இப்படியான கருத்து வேறுபாடு உள்ளவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லியிருப்பார்கள்? அது அசாத்தியமானதாச்சே. இப்படி உள்ளவர்களை பின்பற்ற முடியாத இமாம் இப்னு ஹஸம் சொல்றார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வலவு காணதாலி, சஹாபாக்களை பின்பற்றணும்னு நீங்க சொல்ற மாதிரி இருந்தா என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா? ஒரு பட்டியலையே போடுறார். மது விற்பனை, சாராய கடை வைக்கிறது ஹராமா ஹலாலா? ஹராம். சாராய கடை வைக்கிறது என்ன? ஹராம். இது ஹராம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா இல்லையா? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில இது ஹராம்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா நபி தோழர்களை பின்பற்றணும்னு நீங்க எடுத்தீங்கன்னா, லகான பைஉல் ஹம்ரி ஹலாலன் இக்திதான் பி சமுரத் பின் ஜுந்தூப், சமுரா பின் ஜுந்தூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றி மதுவை விற்பனை செய்வது ஹலால்னு நீங்க சொல்லணும். ஏன்னா அவரு மதுவை விற்பனை செய்யறது ஹலால்னு நினைச்சிருந்தார். நபி தோழர்களை பின்பற்றுவதை ஆதாரமாக நீங்கள் ஆக்குவீர்கள் என்றால் மது விற்பனை கூடும்னு சொல்லுங்க பாப்போம். யார் சொல்றா? தௌஹீத் ஜமாத் மட்டும் சொல்லல. இத நாம சொன்னா நபி தோழர்களை எவ்வளவு இழிவுபடுத்துறாங்க தெரியுமாம்பாங்க. இமாம் இப்னு ஹஸம் சொல்லுகிறார். நீங்கள் போற்றுகின்ற புகழ்கின்ற இமாம் இப்னு ஹஸம் சொல்லுகிறார். சரி, இப்ப நாம நோன்பு இருக்கிறோம். நோன்புல சாப்பிடலாமா? கூடாது. நோன்பு இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிக்கலாமா? குடிக்க கூடாது. ஒரு பனிக்கட்டி கிடக்குது, ஐஸ் கட்டி கிடக்குது, அதை எடுத்து வாயில போட்டுக்கலாமா? கூடாது. ஏன்? அதுவும் தண்ணி தான். இந்த புரிதல் இருக்குதுல. ஆனா நபி தோழர்களை பின்பற்றினால் எப்படி நாம சொல்லணும் தெரியுமா? சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, ஆனா பனிக்கட்டியே ஐஸ் கட்டியே வாயில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஏன்? இமாம் இப்னு ஹஸம் சொல்லுகிறார், வலாக்கின் அக்குலுல் புர்தி லிசாயிமி ஹலாலன் இக்திதான் பி அபி தல்ஹா. இமாம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றி இந்த பனிக்கட்டிய நோன்பாளி சாப்பிடுறது ஹலால்னு நீங்க சொல்லணும். சொல்லுவீங்களா? சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களை பற்றி கேட்கிறார். அப்ப இப்படி பல விஷயங்களை அவர் பட்டியல் போடுறார். சஹாபாக்கள் வழியாக தவறாக, மார்க்கத்துக்கு முரணாக அவர்கள் எடுத்த முடிவுகளை, அவர்களுடைய மார்க்க தீர்ப்புகளை, மார்க்க விஷயத்துல இன்றைக்கு நாம் விளங்கிய சில விஷயங்களை கூட அவர்கள் தவறாக விளங்கியவைகளை எல்லாம் ஒரு நீண்ட பெரிய பட்டியலையே போடுறார். போட்டுட்டு அவர் சொல்றாரு, தரக்னாஹ ஹௌஃப தத்வீலி பிஹா. இதுக்கப்புறமும் லிஸ்ட் இருக்குது, ஆனா அதையெல்லாம் சொன்னா புக்கு இன்னும் பெருசா போயிடுமோனோ நான் விட்டுட்டேன். அவர் விட்டுட்டேன்னு சொன்னது 1-2 செய்தியே இல்ல. நாம நேரம் இல்லாதனால 2 செய்தியை சொன்னோம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 50-60 செய்தியை சொல்றார். அதை சொல்லிட்டு இன்னும் லிஸ்ட் இருக்கு, சஹாபாக்கள் தவறாக செய்த விஷயங்கள்லாம் இன்னும் லிஸ்ட் இருக்கு, அதையெல்லாம் சொன்னா இன்னும் புக்கு பெருசா போயிடும், அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒக்கது பையன்னா ஆனிஃபன் இக்பாரஹு அலைஹிஸ்ஸலாம் அபா, அதாவது சஹாபாக்களும் தவறிழைப்பார்கள் என்பதை நம்ம சொன்னோம். அவர் சொல்றார், நம்ம இப்படி ஒரு பட்டியலை போட்டு தெளிவுபடுத்தினோம். ஒக்கது சஹாபத்து, ஒக்கதுக்கான சஹாபத்து, சஹாபாக்கள் என்பவர்கள் அவங்க சில நேரத்துல தவறாகவும் சொல்லியிருக்கிறாங்க, சில நேரத்துல சரியாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சரியாகவும் தவறாகவும் சொல்லக்கூடியவர்களை பின்பற்றுவது எப்படி சரியாகும்? அவர் கேட்கிறார், தவறாகவும் முடிவெடுப்பாங்க, சரியாகவும் முடிவெடுப்பாங்கிறத எப்படி அவங்களை ஆதாரம் ஆக்க முடியும்? ஒரு ஆதாரம் என்றால் தவறுக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும். தவறுக்கு அப்பாற்பட்ட செய்தி எது? அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி தான். அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி தான் தவறுக்கு அப்பாற்பட்ட செய்தி. அது மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி. சஹாபாக்கள் தவறாம முடிவெடுப்பாங்கன்னா அவங்க எப்படி மார்க்க ஆதாரமா ஆவாங்க? கேட்டுட்டு அவர் சொல்றாரு, அம் கைஃப யஹில்லு லி முஸ்லிமின் யத்தகில்லாஹ அன் யகூல ஃபி ஃபுத்திய சாஹிப் மிஸ்ல ஹாதா லா யுகாலு பிர்ரஇ. இறைவனை அஞ்சுகின்ற ஒரு முஸ்லிமுக்கு ஹலால் கிடையாது. எது ஹலால் கிடையாது? இந்த நபி தோழரு ரசூலுல்லாஹ்விடமிருந்து எங்கேயாவது கேட்டுதான் சொல்லியிருப்பாரு,
அவருடைய சொந்த கருத்தை எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு, எங்கேயாவது கேட்டிருப்பாரு, ரசுல்லா சொன்னாங்கன்னு மென்ஷன் பண்ண மறந்திருப்பாரு. இப்படி யூகமாக சொல்வதெல்லாம் ஒரு இறையச்சவாதிக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சலஃபி கொள்கையை சார்ந்தவர்கள் அதான் சொல்றாங்க. ஏமா நபித்தோழர்கள் இப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்களே, இதெல்லாம் ஹதீஸ்ல இல்லையேன்னா, நபித்தோழர்கள் சொல்லிட்டாங்கல்ல, ரசுல்லாட்ட எங்கேயாவது கேட்டிருப்பாங்க, அதைத்தான் சொல்லியிருப்பாங்க, அதை தான் செஞ்சிருப்பாங்க, ரசுல்லா சொன்னாங்கிறத சொல்ல அவங்க மறந்திருப்பாங்க, இதெல்லாம் பெருசுபடுத்தணுமா, சஹாபாக்களை பின்பற்றுங்கம்பாங்க. அவர் கேட்கிறாரு, இது ஒரு இறையச்சவாதியுடைய பேச்சு கிடையாது, இறைவனை அஞ்சுகின்ற முஸ்லிம் பேசுகிற பேச்சு கிடையாது. ஏன்னா அவர்கள் தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பட்டியலை பார்த்திருக்கிறோம். மதுவை விற்பனை செய்யலான்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. அப்படி உள்ளவங்க ரசுல்லாட்டு தான் கேட்டு முடிவெடுத்தாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப மதுவை விற்பனை செய்யலாம்னு சொன்ன சமுரா பின் ஜுந்து ரசுல்லாட்டு இருந்து கேட்டு மதுவை விற்பனை ஹலால்னு சொன்னாரா? அப்ப அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? இமாம் இப்னு ஹஸம் அவர்கள் கேட்கிறார்கள். அடுத்தது அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. அம்மா கவுலுகும், இன்னைக்கு இந்த சலஃபியாக்கள் தங்களுடைய கொள்கையை எப்படி நியாயப்படுத்துகிறார்களோ அதை அப்படியே அதற்கான பதிலை இமாம் இப்னு ஹஸம் சொல்றார். இன்னும் சில பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்ன சஹாபத்த ரலியல்லாஹு அன்ஹும் ஷஹீதுல் வஹிய. நாமெல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு பேசுறோம், சஹாபாக்கள் வஹிய கண்கூடா பார்த்தவங்க, ரசுல்லா காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க தானே, வஹியை ரசுல்லாவை கண்கூடா பார்த்தவங்க. ஃபஹும் அலமு பிஹி, அவர்களை விட உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் தான் நன்கறிந்தவர்கள், அவங்களை விட உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் நம்மளை பார்த்து கேட்பாங்க. வஹியை மட்டும் பின்பற்றுங்கப்பா, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுங்க, அதைத்தான் நமக்கு குர்ஆன் சொல்லி தருது, அதைத்தான் நமக்கு இஸ்லாம் சொல்லி தருதுன்னு சொன்னா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் சென்டிமெண்ட் தான் ஆதாரம் காட்டுவாங்க. சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய அறிஞர்கள் தெரியுமா? குர்ஆன் இறங்கிய காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிந்திடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியை இவங்க கேட்க துவங்கினாங்கன்னா எல்லாருக்கும் இப்படியே கேட்கலாம். அவர் சொல்றாரு, இமாம் இப்னு ஹஸம் சொல்றாரு, இப்படி ஒரு வாதத்தை நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள் என்றால் இப்படியே ஒவ்வொரு தலைமுறைக்கும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் தெரியுமா? அவர் சொல்லி காட்டுறார். ஃபைன்னஹு யல்ஸமுஹும் அலா ஹாதா அன்ன தாபிஈன ஷஹீது ஸஹாபா ஃபஹும் அலும் பிஹிம். தாபீன்கள் வஹியை கண்கூடாக கண்ட சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள், எனவே அவர்களையும் பின்பற்றணும். தபா தாபீன்கள் வஹியை கண்கூடாக கண்ட சஹாபாக்களை கண்கூடாக கண்ட தாபீன்களை கண்கூடாக கண்டவர்கள், அதனால தபா தாபீன்களையும் பின்பற்றணும். இப்படியே ஒவ்வொரு காலத்திலையும் நமக்கு முந்தைய தலைமுறையினரை நாம கண்கூடா பார்த்திருக்கிறோம், அவங்க அதுக்கு முன்னாடி கண்கூடா பார்த்திருக்கிறாங்க, அவங்க அதுக்கு முன்னாடி கண்கூடா பார்த்திருக்கிறாங்க. இப்படியே போய் எல்லா தலைமுறையினரையும் பின்பற்றணும்னு சொல்லிடுவீங்க போல இருக்கே. இந்த வாதம் அப்படிதான் இருக்குங்கிற. கண்கூடா பார்த்த காரணத்தினால அவங்க பின்பற்றுவதற்கு தகுதியான ஆதாரம்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைமுறையை கண்கூடா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். நான் முன்னாடி உள்ளதை பார்த்திருப்பேன், அவர் அதுக்கு முன்னாடி உள்ளதை பார்த்திருப்பாரு, அவர் அதுக்கு முன்னாடி பார்த்திருப்பாரு. இப்படியே எல்லாரையும் ஆதாரமாக காட்டிட முடியுமா? இவர் சொல்லிட்டு இது எங்க கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமா? பஹாதிஹி சிஃபத்து தீனி நசாரா, இது கிறிஸ்தவ கொள்கையினுடைய தன்மை. கிறிஸ்தவர்கள் தான் அவங்களுடைய பாதிரிமார்கள் மத குருமார்களை எல்லாம் ஆதாரமா ஆக்குவாங்க. பாதிரிமார்கள் மத குருமார்கள் ஒன்ன சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் மார்க்க ஆதாரம்னு பின்பற்றுவாங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல அவங்களை கொண்டு போய் வச்சிருவாங்க. இவர்கள் சொல்வதெல்லாம் மார்க்க ஆதாரங்கள் என்று கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தான் எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் அவங்க கொள்கையுடைய தன்மை. ஃபலைஸத் சிஃபத்து தீனினா, இது நம்முடைய கொள்கையின் தன்மை கிடையாது. இஸ்லாம் என்பது இறை செய்தியை அடிப்படையாக கொண்டது. அந்த இறை செய்தியை அடிப்படையாக கொண்ட இந்த மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு இப்படி சொல்வது தகுதி கிடையாது சொல்லிட்டு அடுத்தவர் தொடர்ந்து பேசுறார். வக்கது குல்னா வனக்கூலு, நான் அப்பவும் சொன்னேன் இப்பவும் சொல்றேன். என்ன சொல்றேன் தெரியுமா? இவங்க சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறதுக்கு என்ன ஆதாரத்தை எல்லாம் கொண்டு வராங்களோ அது எல்லாமே அவர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் தானே தவிர அவர்களுக்கு ஆதாரமான ஆதாரங்கள் கிடையாது. சில விஷயத்த ஆதாரம்னு கொண்டு வராங்க, அதுல எதுலையுமே சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி இல்ல, அதெல்லாம் அவர்களுக்கு எதிரான ஆதாரமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் கடைசியில இன்னும் சில விஷயங்கள் பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு, வனஊது பில்லாஹி மினல் ஹதுலான், இந்த மோசடியிலிருந்து இந்த ஏமாற்றத்திலிருந்து நான் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கேட்கிறேங்கிறார். எதை ஏமாற்றுங்கிறாரு?
நீங்க ஒரு வசனத்தையோ அல்லது ஒரு ஹதீஸையோ தப்பா அர்த்தம் செஞ்சு தவறாக ஆதாரம் காட்டி சஹாபாக்களை பின்பற்றலாம், இமாம்களை பின்பற்றலாம், இமாம் ஷாஃபியை பின்பற்றலாம், இமாம் அபூ ஹனீஃபாவை பின்பற்றலாம்னு போறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு மத்தியிலே நீங்க முரண்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி எல்லாம் முரண்படுறீங்க தெரியுமா? சஹாபாக்களை பின்பற்றலாங்கிறதுக்கு என்ன ஆதாரத்தை காட்டுறீங்களோ இமாம் ஷாஃபியை பின்பற்றணுங்கிறதுக்கு அதைத்தான் ஆதாரமா காட்டுறீங்க. ஆனா சஹாபாக்களுக்கு ஷாஃபி இமாம் நூற்றுக்கணக்கான விஷயங்கள்ல முரண்பட்டு இருக்கிறாரு. இப்படி உள்ள முரண்பாட்டை எப்படி குர்ஆன் நமக்கு சொல்லி தரும்? இதை எப்படி ஒரு கொள்கையாக நமக்கு வகுத்து தரும்? இதெல்லாம் தெரியாம மக்களை ஏமாற்றுறீங்களே, இந்த ஏமாற்றத்திலிருந்து இந்த மோசடியிலிருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுறேங்கிறார். இதுதான் சலஃபி கொள்கை. சலஃபி கொள்கை என்பது ஒரு ஏமாற்று காரியம். மன்ஹஜு சலஃப்ங்கிறது ஒரு மோசடி காரியம். மக்களிடத்திலே சஹாபாக்களின் பெயரை சொல்லி, இமாம்களின் பெயரை சொல்லி, இந்த இஸ்லாத்திற்காக பாடுபட்டவர்களுடைய பெயரை சொல்லி வழிகேட்டை நோக்கி அழைத்து சென்று தங்களுடைய மனதில் தோன்றியதையெல்லாம் மார்க்கமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிகேட்டை நோக்கி இவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மோசடியிலே இமாம் இப்னு ஹஸம் சொன்னதை போல இந்த ஏமாற்று வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கேட்கிறேன், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் எப்படி நரகத்துக்கு போவான்? அவன் எப்படி வழிகேடனா ஆயிடுவாங்கிற உங்க வாரியிலிருந்து வரக்குதே வார்த்தை. குர்ஆன் ஹதீஸை மட்டும் தௌஹீத் ஜமாத் பின்பற்றணும்னு சொல்லுதுன்னா தௌஹீத் ஜமாத் வழிகேடுங்கிறீங்க. குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவது எப்படி வழிகேடாக இருக்கும்? மனித கருத்துக்களை மார்க்கமாக்குகிறீர்கள், இறைவன் வகுத்து தந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு முரணாக சொல்கிறீர்கள். அது வழிகேடா? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு சொல்றது வழிகேடா? ஹதீஸை விட இஜ்மா வலுவான ஆதாரம்னு சொல்றீங்களே, அது வழிகேடா அல்லது குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் சொல்றது வழிகேடா? எது வழிகேடு? மக்களுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்தணும், விவாதத்துக்கு வாங்கன்னா நாங்க விவாதத்துக்கு வரமாட்டோம். ஏன் தெரியுமா? இமாம் பர்பஹாரி சொல்லிட்டாரு. உங்களை விவாதத்துக்கு கூப்பிடுறதே இமாமுடைய சொல்ல ஏத்துக்கலாமா வேணாங்கிறதுக்கு தாண்டா. அந்த விவாதம் கூடாதுங்கிறதுக்கே இமாம் சொல்லிட்டாருன்னு சொல்றியே, உங்களுடைய அறிவை எங்கடா போய் வைக்கிறது? இப்படி யோசிக்க வேண்டியதா இருக்கு. விவாதத்துக்கு வாங்கப்பா, மக்களுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்தணும், அதுதான் நம்முடைய நோக்கம். இல்ல நீங்க விவாதத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப காரசாரமா பேசுவீங்க. சரி, ஒரு ஒப்பந்தத்தை போடுவோம், எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எப்படி பேசணும், ஒப்பந்தத்தை போடுவோம். விவாதத்துக்கு வருகிறீர்களா? சலஃபி கொள்கையை பின்பற்றுகின்ற, சலஃபி கொள்கையை பிரச்சாரம் செய்கின்ற ஆலிம்களுக்கிடத்திலே நாங்கள் சவாலாக முன்வைக்கிறோம். இந்த சவாலை ஏற்றுக்கொள்வீர்களா? நேருக்கு நேராக வஹி மட்டும்தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த தௌஹீத் ஜமாத்தோடு மன்ஹஜு சலஃபை பின்பற்றுவதுதான் நேர்வழி என்று விவாதிக்க தயாராக யார் வேணாலும் வாங்க. இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்கின்ற உங்களுடைய மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வு திறன் உள்ள எந்த ஆளும் வேண்டாலும் வாருங்கள், மக்களுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்துவோம். வரீங்களான்னு கேட்டா இமாம் பர்பஹாரி சொல்லிட்டாரு பாய், நாங்கெல்லாம் வரமாட்டோம். அது யாரு பர்பஹாரி? அப்ப விவாதத்துக்கு ஒன்னு நேர்வழிய மக்களுக்கு தெளிவுபடுறதா இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை வை. நாங்க ஒரு மீட்டிங் போடுறோம், அதுக்கப்புறம் நீங்க ஒரு மீட்டிங் போடுவீங்க, நாங்க சொல்லுவோம், நீங்க சொல்லுவீங்க. இது மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்காது. நேருக்கு நேராக நீ வாதத்தை வை, நான் பதில் சொல்றேன், நான் வாதத்தை வைக்கிறேன், நீ பதில் சொல்லு. இதுதான் மக்களுக்கு தெளிவை கொடுக்கும். மக்களுக்கு தெளிவை கொடுக்கின்ற விவாதத்திற்கு வாருங்கள் என்கின்ற அன்பான அழைப்பை இந்த சலஃபி கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆலிம்களுக்கு, ஆய்வாளர்களுக்கு நாங்கள் வைக்கின்றோம். இந்த சவாலை ஏத்துக்கணும், மக்களுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்துங்க. உங்களுடைய நோக்கம் அதுதான்னா, இந்த மக்களை எல்லாம் வென்றெடுக்கிறதா உங்களுடைய நோக்கம்னா வாங்க நிரூபிங்க. இல்ல நீ விவாதம்னா நாங்க நேர்ல வரமாட்டோம், பேஸ்புக்ல வேணா வச்சுக்குவோமா விவாதத்தை, வாட்ஸ்அப்ல வேணா வச்சுக்குவோமா விவாதத்தை, எதுக்கு? மூடி மறைக்கிறதுக்கா? கொள்கை தெளிவு ஆதாரம் இருக்குதுன்னா நேருக்கு நேரா வந்து நிரூபிச்சிட வேண்டியதானே. எப்படி பேசணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, ஒப்பந்தம் போட்டுக்குவோம். அப்ப இதை இந்த சலஃபி கொள்கையினர் ஒரு அழைப்பாக எடுத்துக்கொண்டு இந்த விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்ள முன் வருகிறார்களா என்பதையும் நாம பார்க்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்ப வந்து வஹி மட்டும்தான் மார்க்கம்ங்கிறதுல அவங்களே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய மதரசாவுல, அவர்கள் நாகர்கோயில ஒரு மதரசா வச்சிருக்கிறாங்க. அந்த மதரசாவினுடைய பேராசிரியராக பணிபுரிகின்ற, அந்த கொள்கைக்காக பல மாணவர்களை உருவாக்குகிற ஒரு ஆசிரியராக திகழக்கூடியவர். அவர் முகநூல்ல பதிவு செய்யறாரு, இந்த ஜாக்குங்கிற அமைப்பு குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பேசணும்,
இமாம்கள் சலஃபி மன்ஹஜ் அதை பின்பற்றுவது கடமைலாம் பிரச்சாரம் செய்யக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், சலஃபி மன்ஹஜ் முன்னோர்களை பின்பற்றணும்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நாம மதுஹப்லயே இருந்துட்டு போயிருக்கலாமே. அங்க உள்ள எதிர்ப்பை எல்லாம் சந்திச்சு நாம ஏன் இங்க வந்திருக்கணும்? அப்ப இது சரியான கொள்கை கிடையாதுன்னு அவர்களுடைய கூடாரத்தில் இருக்கின்ற ஆளுமே முன்மொழிகிறார். உடனே எல்லாரும் நமக்குள்ள இதெல்லாம் பேசிக்குவோம், நீங்க போஸ்ட நீக்கிடுங்க. அடுத்து வேற வேற ஆட்கள் நமக்குள்ள இதெல்லாம் பேசிக்குவோம். அப்ப இந்த உள்ள கொள்கை தெளிவுனா மக்களுக்கு பகிரங்கமாக கொடுக்கணும். உள்ளுக்குள்ள பேசிக்கிறது, கூடி கூடி பேசிக்கிறது, காதோடு காது வச்சு பேசிக்கிறது, இது இருக்கக்கூடாது. தெளிவாக பகிரங்கமாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அப்ப இந்த சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்வதற்காக விவாதத்துக்கு வாருங்கள் என்ற அழைப்பை நாங்கள் விடுக்கின்றோம். அது இறுதியாக இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது வஹி செய்தி மட்டும்தான். சஹாபாக்களை பின்பற்றுவது மார்க்கத்தினுடைய அடிப்படை கிடையாது. அதற்கும் இஸ்லாத்துக்கும் எல்லளவும் துணிவு கிடையாது. சஹாபாக்களை புகழ்கின்றோம், போற்றுகின்றோம், அவர்களை மெச்சுகின்றோம், அவர்களுடைய சிறப்புகளை ஒத்துக்கொள்கிறோம். அந்த சிறப்புகள் அவர்களை போற்றுவதற்காக, புகழ்வதற்காக, அவர்களை நேசிப்பதற்காக, அவர்களுக்காக துவா செய்வதற்காக நாம் எடுத்துக்கொள்வோமே தவிர அந்த சிறப்புகளை வைத்து மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்வதற்காக அல்ல. அவர்களும் மனிதர்கள் தான். அந்த மனித கருத்துக்கள் ஒருபோதும் மார்க்கமாகாது என்கின்ற திருமறை குர்ஆன் சொல்லித் தருகின்ற அடிப்படையை முன்மொழிந்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக பொதுக்கூட்டத்தினுடைய தீர்மானங்கள். கிளை தலைவர் சகோதரர்